அந்த போட்டோ ஃபர்ஸ்ட் போடுங்கப்பா. இது பார்த்துருக்கிறீங்களா? என்னது இது? டிஎன்ஏ. டிஎன்ஏ கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? டிஎன்ஏ டிஎன்ஏன்னு கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் டிஎன்ஏன்னா அதனுடைய ஃபுல் ஃபார்ம் நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். சரிங்களா? அதனுடைய டேர்ம் நான் சொல்கிறேன். டிஆக்சி ரிபோ நியூக்ளிக் ஆசிட். நான் இது ஸ்கூல்லேயே நான் இதெல்லாம் படித்ததில்லை. இங்கே வந்து இதெல்லாம் சொல்லித்தரீங்கன்னு நீங்கள் யோசிக்கலாம். சும்மா தெரிஞ்சுக்கோங்க. அது என்னவோ ஏதோ ஒரு டெக்னிக்கல் டேர்ம், ஒரு பயாலஜிக்கல் டேர்ம். டிஆக்சி ரைபோ நியூக்ளிக் ஆசிட். சரி, இந்த டிஎன்ஏ எதுக்கு இந்த படத்தை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அப்படின்னா, இது வந்து ஒரு எல்லா மனிதனுக்குமே அடிப்படையான ஒரு அம்சமாக இருக்குது. இது எங்க இருக்குன்னா, ஒவ்வொரு மனிதனுடைய அணுக்குள்ளேயும் இருக்குது. ஒவ்வொரு மனிதனுடைய செல்லுக்குள்ள இருக்கக்கூடிய கடைசியா ஒரு மனுஷனுடைய சரீரத்தை எடுத்து அதை ஆராய்ச்சி பண்ற மாதிரி அப்படியே மைன்யூட்டா அப்படியே ஆராய்ச்சி பண்ணிட்டு போனீங்கன்னா கடைசியா இருக்கக்கூடியது ஒரு செல், ஒரு அணுன்னு சொல்லுவோம். அணுக்கள்னு சொல்றோம் இல்லைங்களா? அந்த அதுக்குள்ள இருக்கக்கூடிய மைன்யூட்டான, இதை தாண்டி நீங்க எதுவும் ஜூம் பண்ண முடியாது உள்ள. அந்த அளவுக்கு கடைசியா நீங்க ஜூம் பண்ணி ரீச் ஆகக்கூடிய ஒரு இடம் என்னதுங்க? டிஎன்ஏ. இந்த டிஎன்ஏனால தான் அணுக்கள் உருவாக்கப்படுகிறது. பல அணுக்கள் சேர்க்கிறதுனால தான் சதை, நரம்பு, எலும்பு, இரத்த நாளங்கள், திசுக்கள் இது எல்லாமே இருக்கிறது. அப்ப எல்லா மனுஷனுக்குள்ளேயும் என்ன இருக்குதுங்க? டிஎன்ஏ இல்லாம எந்த மனுஷனும் இருக்க முடியாது. ஓகேங்களா? இப்போ இந்த டிஎன்ஏ எதற்கு பயன்படுகிறது? இந்த டிஎன்ஏ வந்து இன்னொரு வார்த்தை கூட சொல்லுவோம், ஜெனடிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஜெனடிக்ஸ்னா என்ன அர்த்தம்னா தொடர்ச்சியாக வருவது என்று சொல்லி அர்த்தம். ஜெனடிக்ஸ் அப்படின்னா தொடர்ச்சியாக வருவது. இவர் ஏன் இப்படி பண்றாரு? அவங்க ஜீன்லயே இருக்குதுங்க. அது அவங்க ஜெனடிக்கல் டிசார்டர்லாம் நிறைய பேர் சொல்றதை கேள்விப்பட்டிருக்கோம். சரி, இப்போ இதை புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த டிஎன்ஏ என்ன வேலை செய்யுதுன்றதை நான் சொல்றேன். ஆண்டவர் எவ்வளவு அற்புதமா அதை உருவாக்கி இருக்கிறார் பாருங்க. ஆண்டவர் வெறும் நம்ம பைபிள் எப்படி படிக்கிறோம்? ஆண்டவர் மண்ணினாலே ஆதாமி ஏமாளி உருவாக்குனார். அவர் வெறும் மண்ணுன்னு ரொம்ப சிம்பிளா மோசே நமக்கு எழுதி வச்சிட்டாரு. ஆனா டிஎன்ஏன்ற இவ்வளோ மைக்ரோ, அதாவது இது என்ன சொல்றது, இது நம்ம சாதாரணமா நம்ம ஸ்கூல்ல இருக்கிற டெலஸ்கோப்ல கூட இதை மைக்ரோஸ்கோப்ல கூட இதை பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு ரொம்ப இதை பார்க்கறதுக்கு ரொம்ப ஹைலி பவர்டு என்ஜின் நிறைந்த மைக்ரோஸ்கோப்ல தான் இதை நம்ம பார்க்க முடியும். இப்போ கர்த்தர் இதையும் தான் உருவாக்கினார். வெறும் மண்ணினால் உருவாக்கினார்ன்றது ஒரு ஃப்ரேஸ், அவ்வளவுதான். ஆனா அதுக்குள்ள இவ்வளோ விஷயங்கள்லாம் கர்த்தர் உருவாக்கி இருக்கிறார். சரிங்களா? இதெல்லாம் வந்து அவர் எவ்வளவு அழகாக உருவாக்கி இருக்காரு பாருங்க. சரி, இப்போ இந்த டிஎன்ஏடைய நோக்கம், இது எதுக்காக கர்த்தர் வச்சிருக்கிறார்? ஒரு அணுக்குள்ள, மனுஷனுக்குள்ள, உங்களுக்குள்ள, ஏன்குள்ள இது ஏன் இருக்கணும் அப்படின்னா, இது என்ன பண்ணுது அப்படின்னா, நம்மளுடைய சரீரத்திற்கு தேவையான எல்லா காரியத்தையும் உண்டு பண்ணுவது. அதாவது சரீரத்திற்கு என்னென்ன தேவையோ, என் சரீரத்திற்கு என்னென்ன தேவையோ அதை எல்லாம் கொடுப்பது இந்த டிஎன்ஏ தான். புரியுதுங்களா? இப்போ உதாரணத்துக்கு அதை புரிஞ்சுக்கணும்னா, சிவில் இன்ஜினியர் இருக்கிறார். இப்போ இவர் என்ன பண்ணுவார்னா, ஒரு கட்டடம் கட்டுறதுக்கு முன்னாடி ப்ளூ பிரிண்ட்னு ஒன்று போடுவாங்க. கரெக்டுங்களா? ப்ளூ பிரிண்ட் போடுறதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, இன்னொரு ஸ்டெப் ஒன்று இருக்கு. ஒரு சிலர் அதை ஸ்கிப் பண்ணிடுவாங்க. என்னன்னா, ஒரு மாடல் செய்வாங்க. 3D மாடல். 3D மாடலிங் இப்போ சாஃப்ட்வேர்லேயே பண்ணுறாங்க. முதல்ல இப்போ நம்ம சர்ச்சு கட்டும் போது, இந்த சர்ச்சு கட்டின ஒரு இன்ஜினியர் ஒருத்தர், அவர் ஆண்டவருக்குள்ள இருந்து ரட்சிக்கப்பட்ட ஒரு மனுஷன், அவர் என்ன பண்ணார்னா தெர்மோக்கல்லே ஒரு 3D மாடல் ஒன்று செஞ்சிருந்தார். இப்போ 3D மாடலிங்லாம் வந்து நம்ம ஃபோன்லேயே வந்துருச்சு. நீங்கள் ஜூம் பண்ணிக்கலாம், ரூம்குள்ளே போகலாம், வெளியில் வரலாம், சைடில் ஜன்னல் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்படிலாம் நீங்கள் பார்க்கக்கூடிய அளவுக்கு 3D மாடலிங் வந்துருச்சுங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து இந்த 3D மாடலிங் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸாக இருந்தது. அது வெறும் இது தெர்மோக்கல்ல செஞ்சு நம்மளுடைய சபை இத்தனை ஜன்னல் இருக்கும், இங்கே ஒரு கதவு இருக்கும் அப்படின்றதெல்லாம் அந்த என்ஜினியர் செய்திருந்தார். இப்போ இதே மாதிரி தான் சரீரத்தினுடைய அமைப்புக்கு தேவையான எல்லா தகவல்களும் உள்ளடக்கியது தான் என்னதுங்க? டிஎன்ஏ. இப்போ முதல்ல புரிஞ்சுக்கணும், உங்களுடைய தோற்றம், உங்களுடைய அடையாளம் இருக்கு இல்லையா, அது எங்க இருந்து வருது? இந்த டிஎன்ஏல இருந்து வருது. அடுத்ததா இன்னொன்னு, இந்த டிஎன்ஏ தான் நம்மளுடைய சரீரத்தினுடைய கமாண்ட் சென்டர் என்று சொல்லப்படுகிறது. கமாண்ட் சென்டர்னா என்ன அர்த்தம்? ஹெட் குவார்ட்டர்ஸ் மாதிரி. இங்க இருந்து தான் எல்லாமே இயங்குது. அப்போ இவ்வளோ நாள் நம்மகிட்ட பொய்யா சொல்லிட்டாங்களோ ஹார்ட்னு சொல்லி. ஹார்ட் இருக்கிறது உண்மைதான், அங்க இருந்து ரத்தம் துடிக்குது. ஆனா ரத்தம் துடிச்சாலும் ஒவ்வொரு அவயவமும் இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்றது எதுங்க? டிஎன்ஏ தான். இதை மறந்துடாதீங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தகவல், நான் சொல்றதெல்லாம் அப்படியே கவனிச்சுக்கோங்க, செய்திக்குள்ள போறோம். இப்போ இந்த டிஎன்ஏவை நம்ம எங்க இருந்து வாங்குறோம்னா 50% எங்க அப்பா கிட்ட இருந்து வரும். 50 கரெக்டா 50-50. 50% எங்க அப்பாவுடைய டிஎன்ஏ எனக்கு வரும். அடுத்தது 50% எங்க அம்மாவுடைய டிஎன்ஏ எனக்குள்ள வரும். ஸோ ஆக மொத்தம் ஒரு மனுஷனுக்குள்ள அந்த டிஎன்ஏனுடைய அமைப்பு எங்க இருந்து வந்திருக்கு?
அப்பா கிட்ட இருந்து கொஞ்சம், அம்மா கிட்ட இருந்து கொஞ்சம் வருதுங்க. இந்த டிஎன்ஏ தான் உங்களுடைய கண் இருக்கு இல்லையா, கண்ணு என்ன கலர், ஒரு சிலருக்கு ப்ளூ கண்ணு இருக்கும், ப்ரௌன் இருக்கும், ஒரு சிலருக்கு பிளாக் இருக்கும். அப்புறம் உங்களுடைய தோலுடைய கலர் மெலனின்னு சொல்றோம். தோலினுடைய அந்த பிக்மெண்டேஷன் மெலனின். இப்போ வெள்ளை தோல், கருப்பு தோல், மாநிறம், இப்படி ஒவ்வொரு தோலை சொல்றோம். இது எல்லாவற்றுக்கும் அடிப்படையா இருக்கிறது என்ன தெரியுங்களா? டிஎன்ஏ. உதாரணத்திற்கு இப்போ உயரம் எடுத்துக்குவோம். என்னுடைய எலும்பு ஒரு குறிப்பிட்ட வயது வரைக்கும் தான், இப்போ இதுக்கு மேலே நான் வளர மாட்டேன். ஒரு குறிப்பிட்ட வயது வரைக்கும் நான் வளர்ந்தேன். அந்த வளர்ச்சி, அந்த எலும்புகள் இவ்வளவு உயரமாக வளரணும் அப்படின்றதுக்கு அதற்கான தகவல் எங்க இருந்துச்சு? டிஎன்ஏல இருந்தது. நான் சொல்றது புரியுதுங்களா? அப்போ உயரமா இருக்குமே என்ன சொல்லுவாங்க, உங்க அப்பாவோ தாத்தாவோ யாரோ ஒருத்தர் உயரமா இருந்தார் போல, அதனால தான் இவரு உயரமா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த உயரம், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா குண்டேவே ஆக மாட்டாங்க. என்ன சாப்பிட்டாலும் எவ்வளோ சாப்பிட்டாலும் குண்டாக மாட்டாங்க. பார்த்தீங்கன்னா அவங்க ஜீனில், அவங்களுடைய டிஎன்ஏல அந்த மாதிரி இருக்கும். அவங்களுக்கு என்ன சாப்பிட்டாலும் அவங்க கொழுப்பு கரைஞ்சிரும் போல. அந்த மாதிரிலாம் ஒரு சிலரை பார்த்து நான் பொறாமப்பட்டிருக்கிறேன். எனக்கெல்லாம் எங்கள் பசங்கிட்டலாம் சொல்லுவேன், நான் ஒன்றும் இல்லை, இந்த தீபாவளி டைமில் யாராவது ஸ்வீட் வாங்கிட்டு வருவாங்க பார்த்தீங்களா, இல்லை கிறிஸ்மஸ் டைமில் ஒரு 3 நாள் தொடர்ச்சி ஸ்வீட்டு சாப்பிட்டனாலே ஒரு 4 கிலோ ஏறிடுவேன். போவாங்க, யார்ட்டையாவது போய் கதை விடுங்க இதெல்லாம் அப்படின்னுவான். பென்னி டேனி சொல்லுவானுங்க என்கிட்ட. அவனுங்கிட்ட போங்க மாமா யார்ட்டையாவது கதை. உண்மையாலுமே அதுதான். என்னுடைய உடம்பிற்கு இந்த சுகர் ஐட்டம் ஒரு 3 நாள் தொடர்ச்சி எடுத்துட்டேன்னா அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. எனக்கே நல்லா தெரியும், ஏதோ எக்ஸ்ட்ரா சதையெல்லாம் வளர்ந்த மாதிரியே தெரியும் 3 நாளில். நான் ஏன் சொல்றேன்னா, இது என்னுடைய டிஎன்ஏனுடைய அமைப்பு, சரிங்களா? இது சரீரத்தினுடைய அமைப்பு. அடுத்ததா உடன் பிறந்தவர்களுக்குள்ளாக டிஎன்ஏவை நம்ம ஷேர் பண்ணுவோம். இப்போ அண்ணன், அக்கா, தம்பி, தங்கச்சி இவர்களோட இருக்கும்போது டிஎன்ஏ நமக்கு என்ன ஆகுங்க? பகிரப்படுகிறது, சரிங்களா? இது ரொம்ப முக்கியமான இன்னொரு தகவலையும் சொல்றேன், கவனிங்க. ஒன்றும் இல்லை, இங்க பாருங்க. அதாவது ஒரு சூழ்நிலைக்கு நீங்க எப்படி ரியாக்ட் பண்றீங்க, ரியாக்ஷன் கொடுக்குறீங்க, அதுவும் எதை பொறுத்து தான் இருக்கு தெரியுமா? டிஎன்ஏவை பொறுத்து தான் இருக்கு, சரிங்களா? இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அடுத்ததாக ரொம்ப முக்கியமான இன்னொரு காரியத்தை நான் சொல்றேன். இப்போ இந்த டிஎன்ஏ பிறந்ததுலேருந்து அம்மா அப்பா கிட்ட இருந்து வந்துருச்சு. ஆனா இது ரியாக்ட் பண்ணுவது, அதாவது இது வெளிப்படையாக வருவது எதை பொறுத்து அப்படின்னா, உள்ளிருந்து அதுக்குள்ள இருந்து பிறப்புல இருந்தே வந்ததான தகவல்களை பொறுத்து. ஒரு எக்ஸாம்பிள் சொன்னா உங்களுக்கு புரியும். டிபி ஜாஷுவா என்கிறதான ஒரு தேவ மனிதன், இவர் ரீசெண்டாக ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி இறந்தார். நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, அவருடைய வீடியோஸ்லாம் கூட நம்ம பார்த்துருக்கோம். அற்புத அடையாளங்கள், அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமாக ஜோம் பண்ணுவார், கட்டிலாம் அப்படியே கரைஞ்சி ஊத்துற ஆப்பிரிக்கன் ஒரு நைஜீரியன் பாஸ்டர் அவர், டிபி ஜாஷுவா. இவர் என்ன பண்ணாருன்னா, அவர் ஊழியம் செய்து ஆரம்ப நாட்களில் ஊழியம் செய்து கொண்டிருந்த காலத்தில் அவர் நடத்திட்டு இருந்ததான அந்த மினிஸ்ட்ரி, அவர் சர்ச் அந்த ஏரியா பக்கத்தில் நல்ல ஊழியம் செஞ்சுட்டு இருந்தாரு. பக்கத்தில் மக்கள் எல்லாருக்குமே கொஞ்சம் சமூக சேவையெல்லாம் செய்வார், நிறைய சோஷியல் ஒர்க்லாம் செய்வார். ஒரு நாள் இவர் காலையில் அவருடைய வீட்டில் இருந்து வெளியில் வந்து பார்க்கும்போது அவருடைய வீட்டுக்கு முன்னாடி ஒரு அட்டைப்பெட்டி இருந்தது. யாரோ போட்டு போயிட்டாங்க. பார்த்தா அந்த அட்டைப்பெட்டியில் ஒரு குழந்தை, ஒரு பெண் குழந்தை, யார் வேணான்ற ஒரு பெற்றெடுத்து அதை வேணான்னு சொல்லி யாரோ பெற்றோர் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த அபேண்டன் பண்ணிட்டாங்க, அதை விட்டுட்டு போயிட்டாங்க. அனாதையாக அந்த கை குழந்தையை விட்டுட்டு போயிட்டாங்க. இப்போ டிபி ஜாஷுவா ரொம்ப மன உருக்கம் நிறைந்தவர். ஏன்னா ஏற்கனவே அவர் அந்த மாதிரி சோஷியல் சர்வீஸ்லாம் பண்ணுறாரு. ஸோ அதனால இவர் எடுத்து ஆர்ஃபனேஜ்லாம் இவர் கொடுக்கல. இவர் அந்த பொண்ணை பார்த்துட்டு, இல்லை இந்த பொண்ணு என்னோட பொண்ணா நான் அடாப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை தன்னுடைய மகளாக தத்தெடுத்து கொண்டார். அந்த பொண்ணு பேர் அஜோகே, சரிங்களா? இப்போ இது ஒரு ஆப்பிரிக்கா பேர், நம்ம பேர் மாதிரிலாம் இருக்காது. அந்த பொண்ணு பேர் அஜோகே. இப்போ நல்லா கவனிக்கணும், இந்த கிட்டத்தட்ட 22 வயது வரைக்கும் டிபி ஜாஷுவா நல்ல ஒரு தகப்பனாக, இன்ஃபேக்ட் அந்த பொண்ணுடைய சர்நேம் பின்னாடி ஜாஷுவான் தான் வரும், சரிங்களா? அந்த அளவுக்கு, அதாவது இவர் தத்தெடுத்துட்டாரு, அவர் லிட்டரலி அது பொண்ணு இவரோட அப்பா. இப்போ அந்த பொண்ணு நல்லா வளர்ந்துருச்சு. வளர்ந்து குறிப்பிட்ட காலத்தில் அதனுடைய செயல்பாடுகள்லாம் கொஞ்சம் மாற ஆரம்பிச்ச உடனே டிபி ஜாஷுவா ரொம்ப கண்டிச்சார். ஏன்னா இவர் ஒரு பாஸ்டர், இவர் உதாரணமாக இருக்கும், இவர் பிள்ளைங்க எப்படி இருக்கணும், உதாரணமாக இருக்கணும்னு சொல்லி இவர் ரொம்ப கண்டிச்சிருக்கிறார். ஒரு சில செயல்பாடுகள்லாம் அந்த பிள்ளை கொஞ்சம் வேண்டாதெல்லாம் செஞ்ச உடனே கண்டிச்சான். ஆனால் இந்த பிள்ளை வந்து கேட்கல. கொஞ்ச நாள் கழிச்சு அவர் உயிரோடு இருக்கும் போதே, எனக்கு வேண்டாம், நீங்கள் அப்பாவும் இல்லை, நீ என்னை தத்தெடுத்தவர் தானே, நான் உனக்கு பிள்ளையும் இல்லை, நீ எனக்கு அப்பாவும் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வெளியே கிளம்பிட்டான். அவர் வெளியே கிளம்பி ஃபியூ இயர்ஸ் கழிச்சு டிபி ஜாஷுவா ஆண்டவருக்குள்ளாக அவர் மரிச்சிட்டார், ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டார். இப்போ ரீசெண்டாக திரும்ப பிபிசி என்கிறதான ஒரு நிறுவனம், அந்த நிறுவனம்
அந்த நிறுவனத்துக்கிட்ட இந்த அஜோகே என்கிறதான பெண், இந்த டிபி ஜாஷுவாவுடைய தத்து மகள் போய் உங்ககிட்ட ஒரு டாக்குமெண்ட்ரி நான் ப்ரொடியூஸ் பண்ணும். அவங்க என்னன்னு கேட்குறாங்க. டிபி ஜாஷுவா பற்றி நான் சொல்ல போகிறேன். பார்த்தா டிபி ஜாஷுவா பற்றி ஏளனமான பயங்கர வார்த்தைகளை, அவர் ரொம்ப மோசமானவர், 22 வயசு வரைக்கும் என்னைய சிறு பிராயத்திலிருந்து என்னைய ரொம்ப ஹராஸ், என்னை அடிச்சாரு, உதைச்சாரு, என்னை ரொம்ப சித்திரவதை பண்ணாரு. அவருடைய சித்திரவதை தாங்காம தான் நான் 22 வருஷம் கழிச்சு நான் வெளியே வந்துட்டேன் அப்படின்றத பொய்யாக திரித்து அதற்கு சாட்சிகளாக ஒரு 7-8 பேரை சேர்த்துக்கிட்டு அவங்க ஒரு பெரிய டாக்குமெண்ட்ரியாக உருவாக்கி டிபி ஜாஷுவா என்கிறதான ஒரு தேவ மனிதன், அவர் இறந்துட்டார். இறந்ததுக்கு அப்புறம் நல்லா கவனிக்கணும், இறந்ததுக்கு அப்புறம் இந்த டாக்குமெண்ட்ரி ரீசெண்டாக ஒரு 5-6 months பேக் வந்து பிபிசிங்கிறதான ஒரு ஒரு டெலிவிஷன் நெட்வொர்க் அவங்க வந்து அவங்களோட யூடியூப் சேனலை ரிலீஸ் பண்ணாங்க. எனக்கு பார்க்க ரொம்ப, எனக்கு தெரியும், எனக்கு நல்லா புரிஞ்சது, இது வந்து டிபி ஜாஷுவா கண்டிப்பாக அவர் அப்படிப்பட்ட ஒரு செய்திருக்கக்கூடிய ஆட்களை நமக்கு பர்சனலாக தெரியாது, ஆனால் ஸ்பிரிட்ல எனக்கு நல்லாவே தெரியும். நான் ரொம்ப கன்விக்டடாக இருந்தேன், அது டிபி ஜாஷுவாவுடைய காரியங்கள் இல்லை, இவங்க திரித்து பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் அதனுடைய பேக்ரவுண்டை டிபி ஜாஷுவாவுடைய சர்ச்சில் இருக்கிற மக்கள்லாம் கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது அதுக்கப்புறம் அவங்க சொன்னது எல்லாமே பொய் சாட்சிகள் என்பதையும் வெளிவந்துருச்சு. அதுவும் ஒரு யூடியூப் வீடியோவாக அதை ரிலீஸ் பண்ணாங்க. இப்போ கவனிக்கும் போது இந்த அஜோகே நல்லா, எதுக்காக நான் சொல்றேன்னா, இந்த அஜோகே என்கிறதான அந்த பெண், அவ குழந்தையிலிருந்தே தத்தெடுக்கப்பட்டிருந்தாலும் அவளுடைய டிஎன்ஏல இருந்த ஒரு மாற்றம் அவளை அன்பு மகளாக, அன்பு தகப்பனுக்கு கீழ்ப்படிய மனமில்லாமல் அவளுடைய சுபாவத்தை என்ன பண்ணிடுச்சுங்க, மாற்றிடுச்சு. சொல்றது புரியுதுங்களா? நல்ல அன்புள்ள அப்பா, கரிசனையோட அவர் பெத்த பிள்ளைங்களை எப்படி பார்த்தாரோ அதே அளவுக்கு ஈக்குவலா தான் அவர் அந்த பிள்ளைய பார்த்தார். ஆனா இந்த பிள்ளையால என்ன பண்ண முடியல, ஒரு குறிப்பிட்ட வயதுல வரக்கூடியதான அந்த காரியங்களை தகப்பன் கண்டிக்கும் போது ஏற்றுக்கொள்ள முடியல, சுபாவம் மாறிடுச்சு. காரணம், அந்த பிள்ளைக்குள்ள இருந்ததான டிஎன்ஏ என்ன ஆயிடுச்சு, ட்விஸ்டட், அதாவது ரொம்ப திரிக்கப்பட்ட, ரொம்ப மோசமான ஒரு டிஎன்ஏ உன்னுடைய அமைப்பு குறிப்பிட்ட ஏஜ்ல வந்த உடனே என்ன ஆயிடுச்சுன்னா அது செயல்பட ஆரம்பிச்சிருச்சு. இதே மாதிரி தான் வெளிப்படையான செயல்களிலிருந்து, வியாதியிலிருந்து, ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா 40 years வரைக்கும் நல்லா இருப்பாங்க, திடீர்னு 40 வயதுல உங்களுக்கு சுகர் வரும். அப்போ அது வரைக்கும் டிஎன்ஏக்குள்ள அந்த டயபெட்டிஸ் என்கிறதான ஒரு அந்த அந்த இன்சுலின் சுரக்க முடியாதபடி இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு மறைஞ்சிருந்தது. ஒரு 40 yearsல என்ன ஆயிடுச்சு, திடீர்னு அது வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ எல்லாம் தலையை சொல்லுவாங்க, எப்படி இது ஆச்சு, எப்படி வந்துச்சு அப்படின்னு. இப்போ நல்லா கவனிக்கணும். அப்போ நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய 99% பிரச்சனைக்கு எதுதான் காரணங்க? ஆமா, டிஎன்ஏ தான் காரணம். சரிங்களா? சரி, இப்போ டிஎன்ஏவை பத்தி, டிஎன்ஏன்ற வார்த்தை இல்லை, ஆனா இதை சார்ந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு அற்புதமான ஒரு வசனத்தை சொல்றார். அதை வாசிப்போம். லூக்கா 11வது அதிகாரம் 47வது வசனம். லூக்கா 11:47, 48 ரெண்டும் சேர்ந்து வாசிப்போம். சேர்ந்து வாசிப்போமா? அவங்க வாசிப்பாங்க, அவங்களோட சேர்ந்து வாசிக்கலாம். உங்களுக்கு ஐயோ, கொலை செய்த தீர்க்கதரிசிகளுக்கு கல்லறைகளை கட்டுகிறீர்கள், ஆகையால் உங்கள் பிதாக்களுடைய கிரியைகளுக்கு நீங்களும் உடன்பட்டவர்கள் என்று சாட்சியிடுகிறீர்கள். எப்படி என்றால், உங்கள் பிதாக்கள் அவர்களை கொலை செய்தார்கள், நீங்களோ அவர்களுக்கு கல்லறைகளை கட்டுகிறீர்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறதான இந்த செய்தியினுடைய தலைப்பு, இன்னைக்கும் அடுத்த வாரத்திலையும் நம்ம பார்க்க போகிற செய்தியினுடைய தலைப்பு டீமன்ஸ் அண்ட் டிஎன்ஏ, பிசாசுகளும் டிஎன்ஏவும். இதை குறித்து நான் ஆழமாக படித்து கொண்டிருந்தேன். கர்த்தர் எனக்கு கொடுத்ததான ஒரு சில காரியங்களை நான் வெளிப்பாடாக புரிந்து கொண்டு அதை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். இதற்காக நாம் ஜெபிக்கவும் போகிறோம். சரிங்களா? இதிலிருந்து இந்த டிஎன்ஏவில் இருக்கக்கூடிய காரியங்களையும் மாற்றக்கூடிய வல்லமை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் உண்டு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தலைமுறையா எத்தனை வருஷமா டிஎன்ஏல ஒரு பிரச்சனை இருந்தாலும் அதை சரி செய்யக்கூடியதான வல்லமை யாரிடத்துல உண்டு? இயேசுவினிடத்தில் உண்டு. ஹல்லேலூயா. சரி, இப்போ இந்த வசனத்துல நம்ம வாசிக்கிறோம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நிறைய பேரை வந்து ஒரு ஊழியத்தில் இந்த பூமியில ஊழியம் செஞ்ச நாட்டில் நிறைய பேரை வந்து அவர் ரெஃப்யூட் பண்ணார், எதிர்த்து பேசினார். சரிங்களா? அதுல ஒரு கூட்டம் வந்து இந்த பரிசேயர் சதுசேயருடைய கூட்டம். அவங்க வந்து தேவனுடைய ராஜ்யத்திற்கு, கர்த்தருடைய சுவிசேஷத்திற்கு எதிரானவங்களை என்ன பண்ணாங்க? அவங்க செயல்பட்ட ஒரு கூட்டம். கர்த்தரை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இப்போ அவங்கள பத்தி சொல்லும் போது அவர் சொல்றாரு, அவங்களுடைய அப்பாவையும் அவங்களுடைய முற்பிதாக்களையும் சாடி திட்டுறாரு. உங்களுக்கு ஐயோ, உங்கள் பிதாக்கள் கொலை செய்த தீர்க்கதரிசிகளுக்கு கல்லறைகளை கட்டுகிறீர்கள்,
ஆகையால் உங்கள் பிதாக்களுடைய கிரியைகளுக்கு நீங்களும் உடன்பட்டவர்கள் என்று சாட்சியிடுகிறீர்கள். ஸோ பேசிக்கா உங்க அம்மா அப்பாலாம் வந்து கொலை செஞ்சான், கொலை செஞ்சவனை மறைக்கிறதுக்கு நீங்களாம் அவன் செத்து போனவனுக்கு என்ன பண்றீங்க? கல்லறை கட்டிக்கிட்டு இருக்கிறீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களுடைய செயல்கள் மாறவே இல்லை. அப்பா கிட்ட இருந்த அதே செயல் தான் நீங்களும் செய்றீங்க. உங்களுடைய பிதா, உங்களுடைய அப்பா கிட்ட, உங்க ஃபாதர் கிட்ட, தகப்பன் கிட்ட என்ன சுபாவம் இருந்துச்சோ அதே தான் நீங்க செய்றீங்க. உங்ககிட்ட உங்க செயல்ல மாற்றமே இல்லை. ஏன்னா தொடர்ச்சியாக அது உங்களுடைய ரத்தத்துல அப்படி ஊறி போயிடுச்சு. இப்போ நல்லா கவனிக்கணும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த காரியத்தை இவர் சொல்லும் போது ரொம்ப தெளிவா பேசுறார். ஏன்னா ஏற்கனவே முற்பிதாக்களை பத்தி ஒரு கான்செப்ட் ஏற்கனவே ஜீசஸ் சொல்லியிருக்கிறார். முற்பிதான்னு சொல்லும் போது ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு 3 பேரை மாத்திரம் தான் நம்ம சொல்றோம். கரெக்டுங்களா? ஏன்னா இவங்க மாத்திரம் தான் பிரதானமானவர்களாக வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்டவர்களாகவும் புதிய வாக்குறுதிகளை பெற்றுக்கொண்ட மனிதர்களாகவும் இஸ்ரவேலுக்கு இவங்க 3 பேர் தான் ரொம்ப முக்கியமான முற்பிதாக்கள். ஆமாதானே? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு. இப்ப இவங்க கிட்ட பாவமே இல்லையா? இவங்க கிட்ட இருந்துச்சு. ஆனா இவங்க பாவத்தை காட்டிலும் எதை பிரதானப்படுத்தினாங்கன்னா கர்த்தர் மேல இருக்கிற நம்பிக்கையிலையும் விசுவாசத்திலும் பிரதானப்பட்டதுனால அவங்களுடைய பாவம் ரொம்ப பெருசாக பேசப்படலை. கரெக்டுங்க தானே? அப்படித்தானே? ஆனா அதுக்கப்புறம் அவர் சந்ததியில வந்தவங்களை கவனிப்போம். இப்ப யாக்கோபுக்கு எத்தனை பிள்ளைங்க பிறந்தாங்க? 12 பிள்ளைங்க பிறந்தாங்க. இதுல ஒவ்வொருத்தரும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு விதத்துல தங்களுடைய ஜென்ம சுபாவத்தில் இருந்ததான அந்த சின்ஃபுல் நேச்சர், பாவ சுபாவத்தை என்ன பண்ணாங்க? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்துல வெளிப்படுத்தினாங்க. யூதா, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நப்தலி, இப்படி வரிசையா 12 பேர், ஒவ்வொருத்தரும் ஒரு பிரச்சனை. இப்ப இவங்க எல்லாருக்கிட்டையும் ஒரு சின்ஃபுல் நேச்சர் வந்துகிட்டே இருக்குது. இது வந்து இதனுடைய தொடர்ச்சியாக தான் இன்னைக்கு வந்து பரிசேயர் சதுசேயர்ல நிக்கிறாங்க. இப்போ இவங்களை பார்த்து தான் சொல்றாரு, இந்த பாவ குணம் உங்ககிட்ட மாறவே இல்லை. ஏன்னா உங்க அப்பா கிட்ட இருந்ததே தான் உங்ககிட்டயும் வந்துருச்சு. உங்க அம்மா அப்பா கிட்ட என்ன இருக்குதோ அதே தான் உங்ககிட்டயும் வந்துருச்சு. இப்போ இவ்விதமாக நம்மளுடைய வாழ்க்கை டிஎன்ஏனுடைய அந்த தொடர்ச்சியின் நிமித்தமாய், அந்த டிஎன்ஏ போட்டோ திரும்ப போடுங்கப்பா. இந்த டிஎன்ஏ போட்டோவை கொஞ்சம் கவனிச்சு பாருங்களா. அது எப்படி இருக்கணும்? ஒரு ஏணி மாதிரி இருக்கும். ஏணி இப்படி திரிப்புட்ட மாதிரி இருக்கும். ட்விஸ்ட் பண்ணப்பட்ட, திரிக்கப்பட்ட ஒரு ஏணி மாதிரி இருக்கு. ஸோ அந்த பக்கமும் இந்த பக்கமும் இருக்கு, நடுவில் லேடர், அந்த படிகள் மாதிரி இருக்குது. இதுதான் டிஎன்ஏ அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்போ இதனுடைய அமைப்புல நிறைய காரியங்கள் சத்ருவானவன் நல்லா கவனிக்கணும். இதற்காக நம்ம ஜெபிக்க போறோம். சரியா? இந்த டிஎன்ஏ மூலமாக அநேக தாக்கங்களை ஒரு தலைமுறையிலிருந்து அடுத்த தலைமுறைக்கு, இந்த தலைமுறையிலிருந்து இந்த தலைமுறைக்கு, இப்படி பல ஆயிரம் வருடங்களாக இந்த தலைமுறையாக இந்த டிஎன்ஏவில் என்ன வந்துட்டு இருக்குதுங்க? பாவத்தின் சுபாவம், நிறைய பிரச்சனைகள், போராட்டங்கள், வியாதிகள், நிறைய சாபம், எக்கச்சக்கம் டிஎன்ஏ மூலமாக பரவி கொண்டே வருது. அதுல பிரதானமானது ஒரு சிலது சொல்றேன். ஒன்னு, பில்லி சூனியத்தின் சாபம், விச் கிராஃப்ட் கர்ஸ். சரிங்களா? ரொம்ப முக்கியமாக டிஎன்ஏ வழியாக அது தொடர்ந்து வருகிறது. ஏற்கனவே நம்ம அதை பத்திலாம் பேசியிருப்போம். ஆனா அது எங்கிருந்து, அதனுடைய ரூட் என்னன்றதை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அடுத்ததா பிசிக்கல் டிஸார்டர்ஸ், நம்மளுடைய சரீரத்தில் இருக்கக்கூடியதான அமைப்புகள். அதாவது பார்த்தீங்கன்னா கை கால், ஒருத்தர் அப்பாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்ணு, அவர் குருடா இருந்திருப்பாரு, பிள்ளையும் குருடாவே பிறந்திருக்கும். அந்த மாதிரி பிசிக்கல் டிஸார்டர்ஸ். அடுத்ததாக மென்டல் டிஸார்டர், மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள். இதுவும் அப்படியே தலைமுறையாக டிஎன்ஏ வழியாக வருகிறதாக இருக்கிறது. நான்காவதா ஸ்பிரிச்சுவல் டிஸார்டர், ஆவிக்குரிய ரீதியிலே ஒரு எப்பயுமே ஒரு அவங்க ஒழுங்கினமாவே தான் இருப்பாங்க. அது தலைமுறையாவே அது ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரும். ஐந்தாவதாக வியாதிகளும் சாபங்களும். சரிங்களா? சிக்னஸஸ் அண்ட் டிசீசஸ், வியாதிகளும் வேதனைகளும். சரிங்களா? 5 காரியங்களை சொல்லியிருக்கேன், நிறைய இருக்கு. ஆனா முக்கியமானதை மாத்திரம் தான் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். விச் கிராஃப்ட் கர்ஸ், மந்திர சூனிய சாபங்கள். இரண்டாவதாக சரீரத்தினுடைய அந்த அமைப்புகள், அது பிசிக்கல் டிஸார்டர். மூன்றாவதாக மென்டல் டிஸார்டர், மனநிலை பாதிக்கப்படுதல். நான்காவதாக ஸ்பிரிச்சுவல் டிஸார்டர், ஆவிக்குரிய நிலையிலே பாதிக்கப்படுதல். ஐந்தாவதாக வியாதிகளும் வேதனைகளும், சிக்னஸஸ் அண்ட் டிசீசஸ். இப்போ நல்லா கவனிக்கணும். எப்பா இதெல்லாம் எனக்கு தெரியுமேப்பா அப்படின்னு ஒரு வேளை நீங்க சொல்லலாம். தெரிஞ்சிருந்ததுன்னா ஏன் உங்க வாழ்க்கையில அதை வர்றதுக்கு நம்ம ஏன் அதை அனுமதிக்கணும்? நான் உங்க முன்னாடி எல்லாரும் முன்னாடி வைக்கிற கேள்வி இதுதான். உங்க பரம்பரையாக ஒரு குறிப்பிட்ட பிரச்சனை வருதுன்னு சொல்லி நமக்கு தெரிஞ்சா நம்ம ஏன் நம்மளால அதை தடுத்து நிறுத்த முடியல? நம்ம சந்ததியில உணர்வுள்ளவங்களா இருக்கிற சந்ததி, ஏசப்பாவை தேடுற சந்ததியினால ஏன்
டிஎன்ஏவில் இருக்கக்கூடியதான போராட்டங்களை மாற்ற முடியல. உங்க முன்னாடி ஒரு கேள்வியை வைக்கிறேன், கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஏன்னா நம்ம என்ன பண்ணிட்டோம்னா, we have learned to live along with it. அதோடு கூட சேர்ந்து வாழ நாம் பழகி கொண்டோம். இது டிஎன்ஏங்க. எங்க அப்பா கிட்ட இருந்தது எனக்கும் இருக்குது, இதுல என்ன பெரிய விஷயம்? ஒன்றும் இல்லை. எங்க அப்பாவுக்கு அப்படிதான் இருந்துச்சு, எனக்கும் அப்படிதான் வருது. நம்ம வாழ பழகிட்டோமே ஒழிய இதுல ஒரு தீர்வு இருக்கிறது. இந்த டிஎன்ஏவில் ஒரு பிரச்சனை இருக்குதுப்பா, அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு இயேசுவின் நிமித்தமாய் உண்டு என்பதை நாம் மறந்து விட்டோம். ஆனா எங்க உட்காந்துட்டு இருக்கிறோம்? மறந்து போய் சர்ச்சில் தான் உட்காந்து இருக்கிறோம், அவரை தான் ஆராதிக்கிறோம். ஏசப்பா நீங்க வேணும், ஏசப்பா உங்க பிரசன்னம் வேணும்லாம் ஜெபம் பண்றோம். ஆனா என் டிஎன்ஏ மாற்ற முடியும்ன்ற ஒரு நம்பிக்கை அவருக்கு இருக்கு, அவர் செய்வாரு. ஆனா நான் அந்த நம்பிக்கை இழந்து போனவனாதான் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில உட்காந்துட்டு இருக்கிறேன், ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன், பைபிள் படிக்கிறேன், பாட்டு பாடிட்டு இருக்கிறேன். மறந்து போயிடுது நிறைய நேரங்கள்ல, எக்ஸாக்டா மறந்துடுது. இது என்னுடைய டிஎன்ஏனால தான் இப்படி ரியாக்ட் பண்றேன்றதே நமக்கு நிறைய நேரங்களில் யோசனையே வரமாட்டேனுது. அப்போ நமக்குள்ள மறைந்து இருக்கிறதான தாக்கங்கள் இந்த டிஎன்ஏவின் மூலமாக செயல்படுகிறதாக இருக்கிறது. ஒரு காரியத்தை நான் கேள்விப்பட்டேன். ஒரு குறிப்பிட்ட சகோதரன் அவங்களுடைய லைஃப்ல வந்து பாத்தீங்கன்னா 4-5 தலைமுறைகளாக கணவன் மனைவி பிரிந்தே தான் இருப்பாங்க. அதுவும் எப்படி நான் நல்லா கவனிக்கணும், கல்யாணம் பண்ணுவாங்க, கரெக்டாக கன்சீவ் ஆன உடனே சண்டை வரும், பிரிஞ்சிருவாங்க. அதுக்கப்புறம் அவங்க பிள்ளை பிறக்கும், அந்த பிள்ளை தனியாக தான் அவங்க வளர்ப்பாங்க, அந்த அம்மா பிரிஞ்சிருவாங்க, அவங்க பிள்ளைக்கு கல்யாணம் நடக்கும். இந்த மாதிரி ஒரு 4 ஜெனரேஷனாக ஒரு ரெக்கார்டு ஒருத்தர் எழுதி வச்சிருக்கிறார் அவங்க ஃபேமிலியில். முப்பாட்டி காலத்திலேருந்து இப்போ அவர் எழுதி வச்சிருக்கிறார். கல்யாணம் பண்ணுவாங்க, கன்சீவ் ஆவாங்க, பிள்ளை பிறக்கிற டைமில் ஹஸ்பண்ட் விட்டுட்டு போயிடுவார், இல்லை இவங்க தனியாக வந்துடுவாங்க. பிள்ளை எப்படி பிறக்கும்? அப்பா இல்லாமல் பிறக்கும். அந்த பிள்ளை வளரும், பெருசாகி கல்யாணம் பண்ணும், அதுவும் என்ன பண்ணுங்க, பிரெக்னென்ட் ஆகிற டைமில் பிரிஞ்சு போயிடும். இப்போ யோசிச்சு பாருங்க, கன்சீவ் ஆகிற நேரம், ஒரு கரு உருவாகிற ஒரு நேரம், அந்த நேரம் ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு நேரம், கர்த்தருடைய அற்புதம் நடக்கிற ஒரு நேரம், அற்புதம் ஆண்டவர் அங்கே செய்கிறார். இப்போ செஞ்ச உடனே அங்கே டிஎன்ஏலேயே ஒரு மாற்றம் ஒன்று ஏற்படுகிறது. என்னன்னா, இந்த இப்போ கருவில் இருக்கிற இந்த குழந்தை பெருசாகி ஒரு 22 வயசு 23 வயசில் கல்யாணம் பண்ணி அதுக்கு ஒரு 25 வயசில் குழந்தை பிறக்கும் போது கரெக்டாக கணவனோ மனைவியோ ஆணோ பெண்ணோ இவங்களுக்கும் இவங்களுடைய ஸ்பௌஸ் இவங்களுடைய மனைவிக்கோ கணவனுக்கோ சண்டை வரணுன்றதையும் நல்லா கவனிக்கணும். சண்டை வந்து பிரிஞ்சு போயிடணுன்றதையும் எங்கிருந்தே டிசைட் பண்ணியாச்சு. கருவிலே அந்த குழந்தையினுடைய டிஎன்ஏ உருவாகும் போதே வந்துருச்சு. அது டிஃபால்ட் ஃபேக்டரி செட்டிங்ஸ். அது சொல்லுவாங்க இல்லைங்களா, ஃபோனில் பார்த்தீங்கன்னா ரீசெட் டு ஃபேக்டரி செட்டிங்ஸ்னு ஒன்று இருக்கும் உங்கள் ஃபோனில். தலைமுறையாக உங்கள் ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெட் டு ஃபேக்டரி செட்டிங்ஸ்னு அதை அழுத்துனீங்கன்னா உங்கள் ஃபோன் நீங்கள் ஃபோன் வாங்கின அன்னைக்கு எப்படி வந்துச்சோ அந்த மாதிரி ஆகிடும். இப்போ ஃபேக்டரி செட்டிங்ஸ் மாதிரி ஆகிப்போச்சு. இப்போ என்ன நடந்துச்சுன்னா, இந்த தலைமுறையாக இந்த 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 கரு உருவாகும் போதே அந்த கருவிலேயே சின்னதா அந்த விந்தணு பார்த்தீங்கன்னா ரொம்ப மைன்யூட்டா இருக்கும். அது வந்து அந்த கருமுட்டையோட இணையும் போது அதுதான் கர்த்தர் அங்கே ஜீவனை உண்டாக்குறார். அந்த அதுக்குள்ளே என்ன இருக்குதுங்க, இந்த டிஎன்ஏ இருந்திருக்கு. அந்த டிஎன்ஏலயே என்ன இன்ஃபர்மேஷன் இருந்துச்சு, இந்த குறிப்பிட்ட வயதுல கல்யாணம் பண்ணி கருவுற்று பிரிஞ்சிருவாங்க. நான் சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ நல்லா கவனிக்கணும். இந்த மாதிரி பல சாட்சிகளை நான் உங்களுக்கு சொல்ல முடியும், தலைமுறையா வரக்கூடிய பிரச்சனைகள். இப்போ இதெல்லாவற்றுக்கும் அடிப்படையான காரணம் என்ன? இப்படி வாழ்க்கை இப்படி மோசமா இருக்கணும், பிரிஞ்சிருக்கணும், வியாதியில் இருக்கணும், கஷ்டத்தில் இருக்கணும்ன்றது ஏற்கனவே டிஎன்ஏல என்ன பண்ணிருச்சுங்க, எழுதப்பட்ட ஒரு நியதி மாதிரி, ரிட்டன் ரூல், எழுதப்பட்ட ஒரு நியதி மாதிரி. இப்போ இது யாருமே மாற்ற முடியல. என்ன ஜெனட்டிக்கல் ஆபரேஷன் பண்ணாலும், என்னதான் பெரிய மாற்றங்கள்லாம் ஆராய்ச்சியில் அது இதுன்னு டெக்னாலஜி அது இதுன்னு வளர்ந்தாலும் ஜெனட்டிக்ஸை மனுஷனால மாற்ற முடியல. சுபாவத்தை எவனாவது மாற்ற முடியுதா சொல்லுங்களேன். மைக்கேல் ஜாக்சன் என்கிறதான பெரிய ஒரு பாப் ஸ்டார், அவர் வந்து கருப்பினத்தை சேர்ந்தவர், அதாவது நீக்ரோ அவர். ஆனா அவருடைய லேட்டஸ்ட் போட்டோ எடுத்து பாருங்க, செம்ம ஃபேரா இருப்பார். அவர் பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி தன்னுடைய டிஎன்ஏவை மாற்றிக்கொண்டு தன்னுடைய தோற்றத்தை எல்லாம் மாற்றிக்கொண்டு ரொம்ப, அதாவது அவரை பொறுத்த வரைக்கும் கருப்பு இனத்துல வந்து என்னை ரொம்ப ஒடுக்குனாங்க, அதனால நான் வெள்ளக்காரனா யூரோப்பியன் மாதிரி ஒரு ஃபேரா வெள்ளை வெள்ளையர் நான் மாறிட்டேன் அப்படின்னு ஒரு ஆப்ரேஷன் பண்ணி மாத்திக்கிட்டார் உடம்பு ஃபுல்லா.
சரி, மைக்கேல் ஜாக்சனால தன்னுடைய தோலை மாற்றிக்கொள்ள முடிந்தது டிஎன்ஏ ஆபரேஷன்லாம் பண்ணி. ஆனா மைக்கேல் ஜாக்சனால அவருடைய டிஎன்ஏல இருந்து செயல்படக்கூடிய மற்ற சுபாவங்களை மாற்ற முடியல. ஏன்னா மைக்கேல் ஜாக்சன் இறந்ததற்கு அப்புறம் அவரை குறித்து வந்ததான குற்றச்சாட்டு, அவர் தன்னுடைய வீட்டிலே பல குழந்தைகளை வைத்து சைல்டு செக்ஸ், பெடோஃபிலியா என்று சொல்லப்படுகிறதான சிறு வயதில் இருக்கிறதான பிள்ளைகளோடு பாலுறவு கொள்கிறதான ஒரு கெட்ட பழக்கம் மைக்கேல் ஜாக்சனுக்கு இருந்ததாக கண்டுபிடிக்கப்பட்டது அவர் இறந்ததுக்கு அப்புறம். இப்போ மைக்கேல் ஜாக்சனை பார்த்து நம்ம ஒரு கேள்வி கேட்கலாம். மைக்கேல் ஜாக்சன், கருப்பா இருந்த நீ வெள்ளையாயிட்ட, ஆனா உன் சுபாவத்துல ஏன் மாற்றம் வரல? நீ ஏன் சிறு பிள்ளைகளை போய் இப்படி தவறா நீ இது பண்ணியிருக்கிற? ஏன் அவங்கள போய் நீ அபியூஸ் பண்ணியிருக்கிற? அப்போ மைக்கேல் ஜாக்சனுடைய பிரச்சனை என்னன்னா, வெளிப்பிரகாரமா இருக்கக்கூடிய டிஎன்ஏவினுடைய பிரச்சனைகளை அவர் தீர்த்துட்டார். ஆனா டிஎன்ஏல மறைமுகமா இருந்ததான பிரச்சனையாகிய இருதயத்தின் மாம்சத்தின் கிரியைகள், பாவத்தின் அசுத்தங்கள், இதை மைக்கேல் ஜாக்சனால மாற்ற முடியல. மைக்கேல் ஜாக்சன் கிட்ட இல்லாத டாக்டரே கிடையாது. மைக்கேல் ஜாக்சன் அவர் சொடகு போட்டார்னா உலகத்தில் இருக்கிற பிரசித்தி பெற்ற எல்லா டாக்டரும் வீட்டில் வந்து நிற்பாங்க. அந்த மாதிரி பணம் படைத்த ஒரு பாப் ஸ்டார், ஒரு பாடகர். ஆனா அப்படிப்பட்டவராலே அவருடைய சுபாவத்தை என்ன பண்ண முடியல, மாற்ற முடியவில்லை. இப்ப நல்லா கவனிக்கணும், இப்படிதான் ஜென்ம சுபாவங்கள் என்று சொல்லப்படுகிறதான பரம்பரையாய் வருகிறதான தாக்கங்கள் டிஎன்ஏ வழியாக சந்ததி சந்ததியாக நுழைந்து கொண்டிருக்கிறது. இப்ப நல்லா கவனிக்கணும், இப்போ எப்போ டிஎன்ஏல ஒரு புது பிரச்சனை உருவாகுதுன்னு நம்ம கவனிக்க போறோம். சரிங்களா? நான் ஒரு அவுட்லைன் தான் சொல்ல போறேன். அடுத்த வாரத்தில் இதனுடைய தொடர்ச்சி, அடுத்த வாரமும் செகண்ட் சர்வீஸ் தான் பேசுவேன். ஸோ இந்த தொடர்ச்சி நீங்க கேட்டீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். இப்போ நல்லா கவனிக்கணும், இப்போ நம்ம எல்லாருக்குமே என்ன இருக்குன்னு சொன்ன, உடம்புல என்ன இருக்குங்க? டிஎன்ஏ இருக்கு. சரி, இப்போ இந்த டிஎன்ஏ இதை உருவாக்கினவர் யார்? இது கரப்ட் ஆனதை பத்தி பேசாதீங்க. உருவாக்குனது யார்? தேவன் தான் உருவாக்கினார். ஏசப்பா தான் உருவாக்கினார். அதை உருவாக்கும் போது அது ரொம்ப அழகா பெர்ஃபெக்டா தான் உருவாக்கினார். கரெக்டா? ரொம்ப அது பாவம் நிறைஞ்சதா அவர் உருவாக்கல, பெர்ஃபெக்டா தான் உருவாக்கினாரு. ஆதாம் ஏவாள் பாவம் செஞ்சதுனால அது கரப்ட் ஆயிடுச்சு, டிஎன்ஏ கரப்ட் ஆயிடுச்சு. இப்ப நல்லா கவனிக்கணும், இப்போ இதனால நடந்தது என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, அப்படியே பாவ சந்ததி வந்துருச்சு. இப்ப நல்லா கவனிக்கணும், எல்லாரும் பாருங்களேன். இப்போ ஆல்ரெடி இருக்கிற டிஎன்ஏல பாவம் நிறைஞ்சிருக்கு. இப்ப இதுக்கு மேல இன்னும் கொஞ்சம் டிஎன்ஏவை நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் தெரியுங்களா? பாரப்படுத்தி கொண்டே இருக்கிறோம். அந்த இன்னொரு இமேஜ் போடுங்கப்பா. இதுல டிஎன்ஏவனுடைய இன்னொரு ஒரு இமேஜை நீங்க பாக்குறீங்க. இங்க பாருங்க, லெஃப்ட் சைட்ல ஒரு கலர்ல ப்ளூ கலர்ல இருக்கு. அது ரொம்ப ஹெல்தியான ஒரு டிஎன்ஏ, ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய ஆரோக்கியமான ஒரு டிஎன்ஏ. இந்த பக்கம் பாருங்க, பச்சை கலர்ல வைரஸ் பிடிச்ச மாதிரி இருக்கு, பாசம் பிடிச்ச மாதிரி இருக்கு. அதனுடைய இன்னொரு பகுதி அந்த டிஎன்ஏ கரப்டட் டிஎன்ஏ அப்படின்னு சொல்றோம். ரொம்ப அழுக்கு படிஞ்சு ரொம்ப குப்பை ஏறி போனதான ஒரு டிஎன்ஏ, அதனுடைய இன்னொரு பாகம். இது சும்மா ஒரு எக்ஸ்பிளனேஷனுக்காக நான் சொல்றேன். சரி, இப்ப கவனிப்போம். எப்பெல்லாம் இப்ப நல்லா கவனிக்கணும், ஆல்ரெடி நம்ம அம்மா அப்பா கிட்ட இருந்து என்ன வந்துச்சுங்க? பாவ சுபாவம் டிஎன்ஏல வந்துருச்சுங்க. வந்ததுக்கு அப்புறம் நமக்கு விவரம் தெரிஞ்சு ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் எப்பெல்லாம் தேவனுக்கு விரோதமான ஒரு காரியத்தை நம்ம செய்ய ஆரம்பிக்கிறோமோ அப்ப எல்லாம் டிஎன்ஏவனுடைய இந்த தோற்றம் கொஞ்சம் கொஞ்சமா எப்படி ஆயிட்டு இருக்குங்க? அந்த பக்கம் இருக்கிற மாதிரி மாறிக்கொண்டே இருக்கிறது. நான் சொல்றது புரியுதா? கர்த்தர் ரொம்ப பெர்ஃபெக்டான ஒரு டிஎன்ஏ தான் உருவாக்கினார். ஆல்ரெடி நம்ம அம்மா அப்பா கிட்ட இருந்து வந்தது ஒரு ஹாஃப் கரப்டட் டிஎன்ஏ தான். அம்மா அப்பா கிட்ட இருந்து வந்தது ஜென்ம சுபாவத்துல வந்தது, பாதி கரப்ஷன்ல தான் வந்துச்சு. ஆனா ஒவ்வொரு தாட்டி விவரம் வந்ததுக்கு அப்புறம் நான் செய்யக்கூடிய ஒவ்வொரு பாவமும், தேவனுக்கு பிரியம் இல்லாமல் நான் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும் இந்த டிஎன்ஏ மேல என்ன தெரியுங்களா பண்ணுது? ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்துது. இப்ப இதனால என்ன நடக்குது தெரியுமா? எனக்கு அப்புறம் பிறக்க போறதான என்னுடைய குழந்தையினுடைய வாழ்க்கையில எங்க அம்மா அப்பா கிட்ட இருந்த பாவம், அப்புறம் நான் ஆண்டவர் கீழ்ப்படியாம செஞ்ச பாவம் இருக்கு இல்லையா, அதனுடைய அழுத்தம் எல்லாம் சேர்ந்து ஒட்டு மொத்தமா எங்க போகுது? இப்ப என் பிள்ளை மேல போகுது. இப்ப யோசிச்சு பாருங்க, இப்ப எத்தனை சந்ததியா இப்ப நம்ம வந்திருக்கிறோம். அப்ப மொத்தமா எங்க இருந்து வந்திருக்குதுங்க? எத்தனையோ தலைமுறையா அவங்க முற்பிதா செஞ்ச பாவம் கொஞ்சம், அப்புறம் அவங்களா செஞ்ச பாவம் கொஞ்சம், இப்படி சேர்ந்து 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 எனக்கு தெரிஞ்சு டிஎன்ஏ எல்லாம் இப்ப எல்லாருக்கும் அகோரமா இருக்கும்னு நினைக்கிறேன்.
பார்க்க முடியாத அளவுக்கு ரொம்ப கன்றாவியா இருக்கும்னு நினைக்கிறேன். நான் வந்து ஆக்சுவலி ஏஐல கிரியேட் பண்ண இமேஜ் இது. நான் சாட் ஜிபிடியில் கிரியேட் பண்ணேன். இவ்வளவுதான் அகோரமாக காமிச்சது. இதுக்கு மேலே அது காமிக்க மாட்டேன்ருச்சு, அதோட பாலிசி தாண்டிடுச்சு. ஸோ அதனால அகோரமாக காண்பி அப்படின்னு ஒரு இமேஜ் கேட்டேன். இப்படி தான் அது காண்பிச்சுது அந்த ஏஐ. சரி, ஏஐ எல்லாம் நம்ம பயன்படுத்த ஆரம்பிப்போம். சரியான விதத்தில் ஏஐ எல்லாம் நம்ம யூஸ் பண்ணணும். சரிங்களா? கர்த்தர் கொடுத்து நிறைய பேர் ஏஐ எல்லாம் பிசாசுன்றாங்க. கிடையாது, ஏஐ எல்லாம் பிசாஸ் கிடையாது. ஏஐ அண்ட் ஜிஐ அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய டாபிக் ஒன்று இருக்குது. அதை பற்றி கர்த்தருக்கு சித்தமானால் உங்களோட பேசுகிறேன். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் காட்ஸ் இன்டெலிஜென்ஸ். இன்னும் நீ நம்புறீங்களா இல்லையோ, இன்னும் 10 இயர்ஸில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லாம் முழு உலகத்தையும் ஆளுகை செய்ய போகுது. சரிங்களா? அதை பற்றி உங்களோட கர்த்தருக்கு சித்தமானால் நான் பேசுகிறேன். இப்போ நல்லா கவனிக்கணும். இப்போ இந்த டிஎன்ஏல என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த பாவத்தினுடைய அழுத்தம் தலைமுறையாக பாதித்து அகோரமான ஒரு அமைப்புடையதாக மாறிவிடுகிறது. இப்போ ஒவ்வொரு தாட்டியும் அம்மா அப்பா கிட்ட இருந்து ஒரு பாவம் வருது. எல்லாரும் நீ பாருங்க, ஹலோ எல்லாரும் நீ பாருங்க, அம்மா அப்பா கிட்ட இருந்து எனக்கு ஒரு பாவம் வருது. அதுக்கப்புறம் நான் செஞ்ச பாவமும் அதுல ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்துது. இது ரெண்டும் சேர்ந்து தான் என் பிள்ளைக்கு பாவமா பிறகுது. அடுத்தது என் பிள்ளையுடைய பாவம் நான் சுமந்த பாவத்தை சுமப்பான். அடுத்ததா என் பிள்ளை வளர்ந்து அவன் விவரம் தெரிகிற காலத்தில் அவன் செய்கிற பாவம், அந்த பாவத்தை அவனுடைய டிஎன்ஏல சாபமாக அது வரும். இப்படியே தொடர்ச்சியா பல தலைமுறையாக நாம் சுமந்து கொண்டிருக்கிறோம். இப்போ நிறைய இப்படிப்பட்டதான இந்த தாக்கத்துல நமக்கு வருகிறது தான் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பலவீனங்கள். உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன டிஎன்ஏ மூலியமா வந்தது பலவீனங்கள். அடுத்ததாக கவனிச்சிருக்கிறீங்களா, ஹாட் டெம்பர், அதாவது ஷார்ட் டெம்பர்னு சொல்லுவாங்க. கடும் கோபம், சீக்கிரத்தில் கோவப்படுவாங்க. எதுக்கு எடுத்தாலும் சட்டுன்னு கோவப்படுவாங்க. ஒன்று அவங்க என்ன சொல்லுவாங்க, இவங்க அப்பாவும் இதே மாதிரி தாங்க இருந்தாங்கன்னுவாங்க. இப்போ நம்ம என்ன நினைக்கிறோம், சுபாவத்தை அவர் இன்ஹெரிட் பண்ணினாருன்னு நினைக்கிறோம். கிடையாது, அவர் டிஎன்ஏவிலேயே இந்த பிரச்சனை இருந்ததுங்க. அதனால இப்ப டிஎன்ஏலயே நமக்கு என்ன தேவைங்க, ஒரு சுத்திகரிப்பு நமக்கு தேவை. இப்ப பிசாசு என்ன பண்றான்னா, ரொம்ப தந்திரமாக இந்த டிஎன்ஏக்குள்ளே அவன் வந்து என்ன பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி சொன்னா, உள்ள வந்து அவன் இன்ஃபில்ட்ரேட் பண்ணிட்டான், உள்ள நுழைஞ்சிட்டான். எங்க நுழைஞ்சிட்டாங்க, டிஎன்ஏக்குள்ள நுழைஞ்சிட்டான். ஏங்க நீங்க வெளியில எங்கேயாவது இருந்தா கூட கண்டுபிடிச்சிடலாம், கரெக்டா? பிசாசு எங்கேயாவது வெளியே இருந்தா, ஏய் பிசாசே வெளியே ஓடிடு அப்படின்லாம் துரத்தலாம். ஆனா இப்ப எங்க இருக்குது, பார்க்க முடியாத ஒரு இடத்துல, கண்ணால பார்க்க முடியாத ஒரு சின்ன ஒரு அணுக்குள்ள மறைந்து இருக்கிறது. இது எப்படி வந்துச்சு, எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, இது நம்முடைய முற்பிதாவின் வழியாக அப்படியே வந்துகிட்டே இருந்தது. சரிங்களா? ஸோ கடும் கோபம் உள்ளவர்கள், அதுக்கப்புறமா அந்த ஹோமோசெக்சுவாலிட்டி, லெஸ்பியனிசம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆண் விரும்புவது, பெண் விரும்புவது, திருமணம் செய்து கொள்வது, இப்படிப்பட்டதான அசுத்தங்கள், இதுவும் டிஎன்ஏல வரக்கூடியதான பாவங்களாக இருக்கிறது. சரி, இப்ப கவனிப்போம். நம்ம ரட்சிக்கப்பட்டுட்டோம். சரி, நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேங்க, எல்லாரும் நீ பாருங்க. ரட்சிக்கப்படுற அன்னைக்கு டிஎன்ஏ மாற்றப்படுமா மாற்றப்படாதா? சொல்லுங்களேன். ஞானஸ்தானம் எடுக்கிறோமா? ஞானஸ்தானம் எடுக்கிற அன்னைக்கு எல்லாமே நனையுது, முடியிலிருந்து கால் வரைக்கும் நனையுது. ஆனா டிஎன்ஏ மட்டும் நனைய மாட்டேங்குது, அது உள்ள இருக்கு. எப்படி நனையும்? இப்போ என்ன பிரச்சனைனா, ரட்சிக்கப்படுற அன்னைக்கு டிஎன்ஏ ஆக்சுவலி மாறி இருக்கணும், ஆனா மாறணும், அது மாறல. ஏன்னா அது எங்க இருக்குது, உள்ள இருக்கு. அது எங்க இருக்கு, ஒரு அவயவத்துல கூட இல்ல, ஒரு அணுக்கு உள்ள இருக்குது, மைன்யூட்டா. அதாவது நான் சொன்னேன் இல்லைங்களா, கண்ணால பார்க்க முடியாது, சாதாரண மைக்ரோஸ்கோப்ல கூட பார்க்க முடியாது. இப்போ இவ்வளவு நுணுக்கமா இருக்கக்கூடிய தாக்கத்துல டிஎன்ஏல நிறைய டிஃபால்ட்டான விஷயம் மறைஞ்சிருக்குது. இப்போ என்ன நடக்குதுன்னா, ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படுறாங்க. கவனிங்க எல்லாரும், நீ பாருங்க. ஒரு மனுஷன் ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னு சொல்லி சொன்னா, ரட்சிப்பு ஓகேங்க, நான் ரட்சிக்கப்பட்டேன், சர்ச்சுக்கு வரேன், ஞானஸ்தானம் எடுத்துட்டேன், இனிமேல் மாசம் என்ன பண்ண போறேன், திருவிருந்து எடுப்பேன், அதுக்கப்புறம் வீட்டுக்கு பாஸ்டர் வருவாரு, அப்புறம் தஸ்மபாகம் கொடுப்பேன், காணிக்கை கொடுப்பேன், சர்ச்சுக்கு ஞாயிற்றுக்கிழமையானா நான் வருவேன். இதெல்லாம் செய்யறனால உங்க டிஎன்ஏ மாற்றப்படும் நீங்க நினைச்சீங்கன்னா சுத்த பொய்யது. சரிங்களா? நிறைய பேர் சர்ச்சில் அப்படிதான் உட்காந்துட்டு இருக்கிறோம். ரட்சிக்கப்பட்ட நாளடிக்கு எல்லாமே மாறிடுச்சுங்க அப்படின்னு நினைச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கிறோம். ஆனா வெளியில மாத்திரம்தான் எல்லாம் மாறி இருக்குது, உள்ள டிஎன்ஏல அப்படியே அட்டாச்ச அப்படியே என்னது ஈயடிச்சாங்க காப்பி மாதிரி நம்ம அம்மா அப்பா கிட்ட இருந்ததும் சேர்ந்து வந்திருக்குது, நம்ம செய்ததும் சேர்ந்து வந்து உள்ள மறைஞ்சு உட்காந்துட்டு இருக்கு.
இப்ப என்ன நடக்குதுன்னா நல்லா கவனிக்கணுங்க. பரிசுத்த ஆவியானுடைய பிரசன்னத்தினாலே அந்த மனுஷன் கொஞ்சம் நிரம்ப ஆரம்பிக்கும் போது, பிரேயர் பண்ண ஆரம்பிக்கும் போது, உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், when you kindle the fire snakes come out ன்னு சொல்லியிருக்கேன். நீங்க நெருப்பை கொஞ்சம் மூட்டும் போது மறைவிடங்களில் இருக்கிறதான சர்ப்பங்கள் என்ன பண்ண ஆரம்பிக்கும், வெளியே வர ஆரம்பிக்கும். அதுக்கு பவுலோட எக்ஸாம்பிள் நான் சொன்னேன். மெலிதா தீவுல போய் ஒரு அக்கினி ஃபயர் போட்டு குளிர் காயிறாரு. குளிர் காயும் போது என்ன ஆகுதுங்க, விறகு எடுத்து போடும் போது உள்ள இருந்து அங்க அந்த வசனம் பாத்தீங்கன்னா அனல் உரைத்து ஒரு பாம்பு உள்ள இருந்து வெளியே வந்து கடிச்சதுங்களாம். அப்போ ஃபயர் போட போட கர்த்தருடைய பிரசன்னத்துல நிரம்ப நிரம்ப நல்ல கிறிஸ்தவங்களா இருந்தவங்களுடைய பிஹேவியரும் மாற ஆரம்பிக்குது. நம்ம என்ன நினைக்கிறோம், ஏங்க ஜாம் பண்ணா கிறிஸ்தவன் நல்லா ஆகணுமா இல்லையா? ஆனா ஜாம் பண்ணா ஏன் பிரச்சனை பண்றாரு இவரு? ஜாம் பண்ணா ஏன் பிரச்சனை வருது? நிறைய பேருக்கு இந்த கேள்வி வந்திருக்கும். நீங்க ஒருவேளை வெளியில கேட்காம இருந்திருப்பீங்க. உங்களுக்கு பதில் சொல்றேன் பாருங்க. ஏன்னா ஜோம் பண்ணும் போது தேவ பிரசன்னத்துல அதிகமா ஆவியில நிரம்பி ஜெபிக்கும் போதோ, தேவ பிரசன்னம் இருக்கிற இடத்துல நம்ம இருக்கும் போதோ என்ன நடக்குது தெரியுங்களா, டிஎன்ஏக்குள்ள மறைஞ்சிருக்கிறதான பாவத்தினுடைய தன்மைகள், சுபாவங்கள் பாம்பு மாதிரி மறைஞ்சிருக்கிறது ஃபயர் பட்ட உடனே என்ன ஆகுதுங்க, வெளியில வர ஆரம்பி. இப்ப வெளியே வர்றது நல்லதா கெட்டதாங்க சொல்லுங்க? அப்போ வெளியே வர்றதுக்கு நம்ம அலோவ் பண்ணணும், இப்போ நிறைய பேருக்கு என்ன பிரச்சனைனா, இப்போ இந்த மாதிரி ஒரு சுபாவம் வெளியே வர ஆரம்பிச்ச உடனே பில்லியை பத்தி என்ன நினைப்பாங்க, ஒருவேளை நான் ஜோம் பண்ணும்போது திடீர்னு எனக்குள்ள இருந்து ஏதாவது ஒன்று ஒரு அசுத்தாவி செயல்படுதுன்னு வச்சுக்கோங்களேன். சரி, இந்த மனுஷனுடைய பேச்சா வாரம் வாரம் பிரசங்கம் பண்றான், இவன் பிரசங்கத்தையா கேட்டான், உள்ள இவ்வளோ பெரிய அஸ்தாவி வச்சிருக்கிறான் அப்படின்னு நீங்க நினைச்சிருவீங்களோன்னு சொல்லிட்டு நான் இந்த ஆவி, இந்த டிஎன்ஏல இருந்து செயல்படுற இந்த நெகட்டிவ் எனர்ஜி, இந்த நெகட்டிவ் ஃபோர்ஸை அப்படியே என்ன பண்ணிருந்தேன் தெரியுமா, சோ வேணாம் உள்ளே இரு, அடுத்து என் பிள்ளைக்கும் போயிடு நீ அப்படின்னு சொல்லி நான் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன், உள்ளேயே பொத்தி வச்சு வளர்த்துக்கிட்டே இருக்கிறேன். இப்ப நல்லா கவனிக்கணும் பிரியமானவர்களே, நம்ம எல்லாரும் தேவனை ஏற்றுக்கொண்ட ரட்சிக்கப்பட்ட மறுபடியும் பிறந்த தேவ பிள்ளைங்க. இதுல யாருக்காவது சந்தேகம் இருக்கா? இல்ல, எல்லாரும் ரட்சிக்கப்பட்டிருக்கோம். ஆனா ஏன் டிஎன்ஏல மாத்திரம் இன்னும் மாற்றம் வரல? ஏன் இந்த சுபாவத்துல மாத்திரம் மாற்றம் வரல? ஏன்னா ரட்சிக்கப்பட்டது ஒரு ஸ்டார்டிங் தான். அதுக்கப்புறம் ரட்சிப்பை காத்து கொள்ளும்படியாக பிரயாசப்படுவது, அதுதான் பெரிய ஜேர்னியே இந்த உலகத்துல. இப்ப இந்த ஜேர்னியை நம்ம யாரும் பண்ற, இந்த பிரயாணத்தை நம்ம யாரும் பண்றதே இல்லை. ரட்சிக்கப்பட்ட நாளன்னைக்கு எப்படி இருக்கிறோமோ அப்படியே தான் இருக்கிறோம். ஏன்னா உள்ள இருக்கிற டிஎன்ஏலாம் நான் அவுத்து விட்டேன்னா நான் யாரு, நிறைய பேர் சொல்லுவாங்களோ கோவம் வரும்போது, சிங்கம் உள்ள தூங்கிட்டு இருக்குது, தட்டி எழுப்பிராத, எழுப்புனா என்னுடைய இன்னொரு முகம் தெரிஞ்சிடும் அப்படின்னுவாங்க. அப்போ எல்லாருக்குள்ளேயும் டிஎன்ஏல மறைந்திருக்கிற அசுத்தங்கள் என்ன ஆகுதுங்க, மறைந்து தாங்க இருக்குது. நம்ம எல்லாம் என்ன பண்றோம்னா அதை வந்து அப்படியே பூசி மொழிவி, அது வேணாம் உள்ளேருன்னு சொல்லி நம்ம அடுத்து வர்ற சந்ததிக்கு பெரும் சொத்தாக டிஎன்ஏவின் போராட்டங்களையும் பிரச்சனைகளையும் பாவங்களையும் வியாதிகளையும் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், நம்ம சேர்த்து வைத்து கொண்டு இருக்கிறோம். இப்போ ஏன் டிஎன்ஏல ஒரு மாற்றம் வருதுன்னு புரியுதாங்க? மாற்றம் வேணும்னு உங்களுக்கு புரியுதுங்களா? இப்பதான் நான் மெசேஜ் ஆரம்பிக்க போறேன். ஐயோ நிறைய பேர் பார்க்க, ஐயோ இன்னும் எவ்வளோ நேரம் பேச போறான்னு தெரியலையே. சரி முடிச்சிடுறேன், கவலைப்படாது. இது இன்ட்ரோடக்ஷன் தான், அடுத்த வாரத்தில் தான் இன்னும் அதனுடைய தொடர்ச்சியை பேச போறேன். கவனிங்க, இப்போ இவ்விதமாக இந்த டிஎன்ஏவில், இந்த அணுக்கள்ல காணப்படுகிற இந்த டிஎன்ஏவில் பாவங்கள், சாபங்கள், வியாதிகள், இப்படி பல காரியங்கள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்குதுங்க. அது இல்லாமல் நம்ம செய்யறதும் சேர்ந்து அதெல்லாம் மாறிடுது. இப்போ நல்லா கவனிக்கணும், முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லி நான் முடிக்க போறேன். இதுதான் நீங்க முன்னாடி இருக்கிறத நீங்க தெளிவா உங்களுக்கு புரியலாம். இப்போ நான் சொல்றதை நல்லா தெளிவா புரிஞ்சுக்கோங்க. இப்போ நல்லா கவனிக்கணும், ஆதாமும் ஏவாளும் எப்படிப்பட்ட டிஎன்ஏவோட உருவாக்கப்பட்டாங்க சொல்லுங்க? பர்ஃபெக்டான டிஎன்ஏ. அவங்க டிஎன்ஏவுக்கு இப்போ இணையா எதுவுமே கிடையாதுங்க, சரிங்களா? நீங்க லேப்ல கூட அப்படிப்பட்ட டிஎன்ஏவை குளோனிங் முறையில் கூட நீங்க உருவாக்க முடியாது. அப்படிப்பட்ட டிஎன்ஏ ஆதாம் ஏவாளுடைய டிஎன்ஏ. இப்போ நல்லா கவனிக்கணும், இப்போ இந்த டிஎன்ஏ எப்படி கரப்ட் ஆச்சு, எப்படி அது பாதிக்கப்பட்ட டிஎன்ஏவா மாறுனுச்சு? அவங்களுடைய வாழ்க்கையில காணப்பட்ட கீழ்ப்படியாமை இல்லையா, டிஸ்ஒபீடியன்ஸ் சொல்றோம். அந்த கீழ்ப்படியாமையினாலே அவங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஒரு டிஎன்ஏ மாறிடுச்சு. ஏன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவர்களுடைய வாழ்க்கை நீங்க கவனிச்சு பார்க்கும்போது அவர்கள் தேவனோடு உறவு கொண்டவர்களாக இருக்கிறார்கள். நல்லா கவனிக்கணும், ஆதாமும் ஏவாளும் உருவாக்கப்பட்ட அந்த நாட்களிலே பாவம் செய்யறதுக்கு முன்னாடி வசனத்தில் நீ கவனிச்சு பார்த்தீங்கன்னா, ஆதியாகமம் 2வது அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம், சாயங்காலத்தில் மாலை வேளையிலே கர்த்தர் என்ன பண்ணுவாருங்களா, அவங்களோடு கூட தேவன் அவங்க மத்தியில் இந்த தோட்டத்தில் உலாவுவார். அப்படின்னா என்ன அர்த்தம்? வாக்கிங் போவாராம் தேவன். எவ்வளோ பயங்கரமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ல யோசிச்சு பாருங்க.
இப்போ ஒருவேளை அவங்க பாவமே செய்யாம இருந்திருந்தாங்கன்னா அவங்க சந்ததியில பிறந்ததான பிள்ளைகள் எல்லாருக்கும் எப்படிப்பட்ட டிஎன்ஏ இருந்திருக்கும்? சொல்லுங்களேன், சொல்லுங்களேன். பாவம் இல்லாத பெர்ஃபெக்டான ஒரு டிஎன்ஏ. இப்பெல்லாம் நம்ம ஒருவேளை நம்ம பாவம் செய்யாத ஆதாம் ஏவாளுடைய ஒரு சந்ததியில நம்ம பிறந்திருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய டிஎன்ஏ எப்படி தெரியுங்களா இருக்கும்? பயங்கர பெர்ஃபெக்ட். அதுக்கு நிகரா வேற எதுவுமே கிடையாது. இப்படிப்பட்ட டிஎன்ஏவா இருந்திருப்போம். ஆனா இப்ப பார்த்தா இல்ல. சோ என்ன நடக்குதுன்னா, இப்ப நல்லா கவனிக்கணும், அவங்களுடைய டிஎன்ஏ பெர்ஃபெக்ட்டா இருந்த வரைக்கும் தேவனோடு கூட அவங்களால என்ன பண்ண முடிஞ்சது? உறவு கொள்ள முடிஞ்சது. they were very intimate with God. இன்ஃபேக்ட் வந்து அந்த மாதிரி நீங்க பைபிள்ல வேற யாரையுமே பார்க்க முடியாது. தேவனோடு ஆண்டவரோட வாக்கிங் பண்ணவன் யாருங்க சொல்லுங்க? யாருமே இல்ல. ஆதாம் ஏவாளுக்கு அப்படிப்பட்ட ஸ்லாக்கியம் கிடைச்சது. ஏன் தெரியுமா? அவங்களுடைய டிஎன்ஏ அவ்வளோ பெர்ஃபெக்டா இருந்துச்சு. இப்ப நல்லா கவனிக்கணும், பாவம் செஞ்ச அடுத்த நொடியே என்ன பண்ணிட்டாங்க? ஆண்டவர் அடுத்த நாள் உலா வரும்போது என்ன பண்ணிட்டாங்க? தங்களை இவர்கள் மறைத்து கொள்கிறார்கள். ஏன்? இப்ப என்ன ஆயிடுச்சு? பெர்ஃபெக்டா இருந்த டிஎன்ஏ கரப்ட் ஆயிடுச்சு. இப்ப அதுல ஏதோ பிரச்சனை வந்துருச்சு. இப்ப இந்த மாதிரி ப்ளூ கலர்ல ரொம்ப அழகா ஜொலித்து கொண்டிருந்ததான டிஎன்ஏ அந்த பக்கம் ஒரு எப்படி இருக்குங்க, பாசம் பிடிச்ச மாதிரி ரொம்ப நோய் வியாதிப்பட்ட ஒரு டிஎன்ஏ போல அப்படி ஆயிடுச்சு. காரணம் என்ன? டிஎன்ஏல இருக்கக்கூடிய பாவம். இப்ப நல்லா கவனிக்கணும், இதனால அவங்க இழந்தது என்ன தெரியுமா? தேவனோடு இருக்கிறதான உறவு. சோ இப்போ நீங்க அப்படியே ரிவர்ஸ் பண்ணுங்களேன். சோ தி only way to clean your DNA, to healthily reverse back all the effects on your DNA is to have a genuine relationship with God. உங்களுடைய டிஎன்ஏல இந்த அமைப்பு இந்த பாவம் அப்படி நுழைஞ்சி இப்படி ரொம்ப அசுத்தமாயிடுச்சு. இது எதனால? உறவை தொலைச்சதுனால. ஆதாமும் ஏவாளும் தேவனோடு உலாவுகிற அந்த அனுபவத்தை இழந்ததுனால. இப்ப நீங்க இது இப்படியே தலைகளா மாத்தினீங்கன்னா இப்போ திரும்ப அந்த டிஎன்ஏவை மாற்றக்கூடியதான ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா? திரும்ப உறவுக்குள்ளாக நம்ம வரணும். ஹல்லேலூயா. உறவுனா சும்மா சர்ச்சுக்கு வர்றது இல்ல, ஞானஸ்தானம் எடுக்கிறது இல்லை. இதெல்லாம் எதுவுமே உறவுக்கு சும்மா வெளிப்படையா காமிச்சிக்கிற அடையாளம். ஞானஸ்தானம் வெளிப்படையான அடையாளம். சர்ச்சுக்கு வர்றது அதுவும் நம்ம ஊருக்கு போறவங்க வரவங்களுக்கு நான் கிறிஸ்தவன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஓகே, ஒரு சிலது கொஞ்சம் நம்ம தேவனை ஆராதிக்கிறவங்க அதெல்லாம் இருந்தாலும் வெளிப்பிரகாரமா நம்மளை பார்த்து என்ன சொல்றாங்க இவங்க? நம்ம ஃப்ரெண்ட்ஸோ ரிலேட்டிவ்ஸோ சொந்தக்காரங்களோ என்ன சொல்றாங்க நம்மளை பார்த்து? இவன் யாரு? இவன் இயேசு கோயிலுக்கு போறான், இவன் கிறிஸ்டியன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரி, நல்லா கவனிக்கணும். இப்போ என்ன நடக்குதுன்னு சொல்லி சொன்னா, ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட்டிருக்கானோ ரட்சிக்கப்படலையோ அது மேட்டர் இல்லைங்க. எப்போ ஒரு மனிதன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு நெருக்கமான ஒரு உறவிலே ரொம்ப ரொம்ப, நான் சொல்றது புரிஞ்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப நெருக்கமாக ஒரு மனுஷன் ரிலேஷன்ஷிப்குள்ள ஜீசஸ்குள்ள வரானோ அப்போ அவனுடைய டிஎன்ஏவை ரிவர்ஸ் பண்றதுக்கு ஒரு ஆப்ஷன் கர்த்தர் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அதை பத்தி வாசிப்போம். யோவான் 3வது அதிகாரம் 5-8 வசனங்கள் எடுத்துக்கோங்க. எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போறோம். யோவான் 3:5-8. இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன். மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாய் இருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியாய் இருக்கும். நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று நான் உனக்கு சொன்னதை குறித்து அதிசயப்பட வேண்டாம். காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்திலே வீசுகிறது, அதன் சத்தத்தை கேட்கிறாய், ஆகிலும் அது இன்ன இடத்திலிருந்து வருகிறது என்றும் இன்ன இடத்திற்கு போகிறது என்றும் உனக்கு தெரியாது. ஆவியினால் பிறந்தவனவனோ அவனும் அப்படியே இருக்கிறான் என்றார். போதும். இங்க நிக்கோதேமு என்கிற மனிதன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்துல ராஜ்யத்தை பத்தி கேள்வி எல்லாம் கேட்கிறான். கேட்ட உடனே ஏசப்பா சூப்பரான ஒரு பதில் சொல்றாரு. மறுபிறப்பு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, மறுபிறப்பு. நீங்க மறுபிறப்பு அடைஞ்சிட்டீங்களான்னு கேளுங்க பக்கத்துல பார்த்து. பக்கத்துல பார்த்து கேளுப்பா, மறுபிறப்பு அடைஞ்சிட்டீங்களா? சரி, இப்ப நல்லா கவனிக்கணும். மறுபிறப்புனா என்னன்னா ஒரு எக்ஸ்பிளனேஷனை ஏசப்பா கொடுக்கிறாரு. ஒரு மனுஷன் ஜலத்தினாலும் ஆவியினாலும், தண்ணீரினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். இப்போ இந்த தண்ணீர் என்பது ஞானஸ்தானத்தை குறிக்கிறதாக அநேகர் சொல்லுகிறார்கள். ஆனால் அது ஞானஸ்தானத்தை மாத்திரம் குறிக்கிறது அல்ல.
அடுத்ததாக ஆவி அப்படின்னு சொல்லும் போது பரிசுத்த ஆவியானவரை அது தெளிவாக குறிக்கிறது. அதுல நமக்கு எந்த சந்தேகமும் இல்லை. இப்போ இது ரெண்டு காரியத்தையும் சொல்றாரு. ஆனா அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா நிக்கோதேமு கேட்கிறாரு ஒரு கேள்வி, நான் எப்படி எங்க அம்மாவுடைய வயிற்றுக்குள்ள போய் நான் திரும்ப எப்படி பிறந்து வர முடியும் அப்படின்னு. அப்பதான் இந்த பதில சொல்றாரு, இப்படிலாம் நீ இப்போ உள்ள போயிட்டுலாம் வெளியே வர முடியாதுப்பா, நீ வெளியே வந்ததுதான். இப்போ நீ செய்ய வேண்டியது என்னன்னா, உனக்கு ஒரு மறுபிறப்புன்னு ஒன்று இருக்குது. இப்போ நம்ம நிறைய பேரை இதை ஏசப்பாவை ஏத்துக்கிட்டு அந்த நாளோட லிமிட் பண்ணிடுறோம். இந்த வசனத்தை ரட்சிப்பு என்பது 1990 ஜனவரி 2ஆம் தேதி நான் இந்த மாதிரி சத்தியவாசக ஐயா வந்தாரு, என்கிட்ட சுவிசேஷம் சொன்னாரு, நான் இயேசுவை ஏத்துக்கிட்டேங்க, அன்னைக்கே மறுபிறப்பு அடைஞ்சிட்டேங்க அப்படின்னு சொன்னா அது பொய். அன்னைக்கு மறுபிறப்பு அடைய ஆரம்பிச்சிருக்கிறீங்க. யூ ஹவ் ஜஸ்ட் ஸ்டார்டட். காலடி எடுத்து வச்சிருக்கிறோம் நடக்கிறதுக்கு, இன்னும் நடக்கவே இல்லை. ஒரு கால் அடி எடுத்து வச்சு நான் போய் சேர்ந்துட்டேங்கன்னு சொல்ல முடியுமா? போய் சேர வேண்டிய இடத்துக்கு நம்ம நிறைய பேர் அப்படிதான் சொல்லிட்டு இருக்கிறோம். ஒரு அடி தான் எடுத்து வச்சிருக்கிறோம், ஆனா என்ன சொல்லிட்டோம், போய் சேர வேண்டிய இடத்துக்கு நான் போய் சேர்ந்துட்டேங்க அப்படின்னு சொல்ல முடியாது. இப்போ இதுதாங்க நம்மளுடைய ப்ராசஸ். இது ரொம்ப பெரிய ப்ராசஸ்ங்க. ஆவியினாலும் ஜலத்தினாலும் பிறக்கிறதுன்றது இது இட் இஸ் a ரீஜெனரேஷன் நம்ம சொல்றோம், மறுபிறப்பு. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, பேசிக்கலா உங்க அணு முதற்கொண்டு, இப்ப நம்ம சொன்ன டிஎன்ஏ பார்த்துட்டு இருக்கிற டிஎன்ஏ முதற்கொண்டு ஒரு உருமாற்றம் ஒன்று ஏற்பட வேண்டும். ஆனா இந்த உருமாற்றம் இப்ப எப்படி லிமிட் ஆயிடுச்சு தெரியுமா? எல்லாரும் இன்னைக்கு கவனிங்களேன், எல்லாரும் பாருங்க. இந்த லிமிட்டேஷன் இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, வெளிப்பிரகாரமா சர்ச்சுக்கு வர்றது, காணிக்க போடுறது, தசமபாகம் கொடுக்கறது, திருவிருந்து எடுக்கிறது, அதுக்கப்புறம் முடிஞ்சா யார்கிட்டயாவது இயேசுவை பத்தி சொல்றது, இதோட தான் நம்மளுடைய ரீஜெனரேஷன் நின்னு போச்சு. ஆனா ரீஜெனரேஷன்ன்றது அப்படி இல்லைங்க. மறுபிறப்பு அப்படின்றது வெறும் சரீரத்தினுடைய தோற்றத்தை மாற்றிக்கொள்வதோ, இந்த சடங்குகள் மத சடங்குகள் செய்வதோ இல்லை. மறுபிறப்பு என்பது என்ன அப்படின்னு சொன்னா, ஆவியிலே, நல்லா கவனிக்கணும், ஆவியிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட உறவு கொண்டு, அந்த உறவின் நிமித்தமாய் என்னுடைய அணுக்களில் இருக்கக்கூடிய மைன்யூட், ரொம்ப சிறிதான அளவில் இருக்கக்கூடிய அந்த டிஎன்ஏ அளவில் இருக்கக்கூடியதான ஒரு நெருக்கத்திற்குள்ளாக தேவனோடு கூட நான் வரும் பொழுதுதான் ஆவியில பிறக்கிற ஒரு உண்மையான ப்ராசஸே ஆரம்பிக்குது. தட் இஸ் வேர் இட் ரியலி ஸ்டார்ட்ஸ். ஆனா நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், இதுக்கு முன்னாடி இந்த தெய்வத்தை கும்பிட்டுக்கிட்டு இருந்தோம், இப்போ என்ன பண்ண போறோம், இந்த தெய்வத்தை கும்பிட்டோம், இந்த தெய்வம் பொய், இப்போ இந்த தெய்வம் சத்தியம். உங்களுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சத்தியம், வழி, ஜீவன், இது மட்டும் தான் தெரியும் நமக்கு. ஆனா தேவனோடு உறவு கொள்ற விதங்களை நம்ம யோசிக்கிறதே கிடையாது. தேவனோடு உறவு கொள்றதான அடுத்தபடி என்ன, ஏசப்பாவை அறிஞ்சிக்கிறதுக்கு வேற என்ன வழி இருக்குது, ஏசப்பாவை தெரிந்து கொள்றதுக்கு நான் இன்னும் என்ன செய்யணும்? ஏன் ஏசப்பாவை பத்தி நீங்க 10 தாட்டி பைபிள் படிச்சு முடிச்சுட்டா எல்லாம் தெரிஞ்ச மாதிரி ஆயிடுமா? இல்ல. நீங்க 1000 தாட்டி படிச்சாலும் ஒவ்வொரு தடவையும் கர்த்தரை குறித்த புது வெளிப்பாடுகள் உங்களுக்கு உண்டாகிறது. ஏன் தெரியுமா? உங்களுடைய டிஎன்ஏலேயே ஒரு அடிப்படையான ஒரு மாற்றம் தேவைப்படுகிறது. அந்த டிஎன்ஏல கர்த்தர் விரும்புகிறதான ஒரு மாற்றமும் ஒரு பரிசுத்தமும் நம்மளுடைய அந்த உள் அணுக்கள் முதற்கொண்டு மாறலன்னு சொல்லி சொன்னா, நம்மளுடைய தலைமுறையில நித்தமும் என்ன ஆயிட்டே தான் இருக்கும், சாபங்களும் பாவங்களும் வியாதிகளும் என்ன ஆயிட்டே இருக்கும், பெருகி கொண்டே தான் இருக்கும். அப்போ இந்த மறுபிறப்புன்னு சொல்றது நல்லா கவனிச்சுக்கோங்க. இது எங்க இருந்து ஆரம்பிக்குது தெரியுமா? வெறுமனே ரட்சிக்கப்படுற நாளோ ஞானஸ்தானம் எடுக்கிற நாளோ இல்ல. என்றைக்கு நெருக்கமான உறவிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு எனக்குள்ள கொடுக்கப்பட்டிருக்கிற ஆவியானவரினாலே நான் இணைந்து ஒரு நெருக்கத்திற்குள்ள நான் வர ஆரம்பிக்கிறேனோ. நெருக்கம்னா அதாவது இன்னைக்கு நம்ம சங்கீதமும் அதே மாதிரி கரெக்டா ஆண்டவர் நமக்கு இன்னைக்கு வெளிப்படுத்த, அதாவது அந்த இன்டிமெசி, நெருக்கம்னு சொல்றோம் பாத்தீங்களா? ரொம்ப இன்ஃபேக்ட் ரொம்ப நான் இன்னைக்கு கொஞ்சம் ஓப்பனா பேசுறேனே, ஒரு கணவனும் மனைவியும் இணைகிற ஒரு இணைப்பு, அது என்ன சொல்றோம், அது ரொம்ப பரிசுத்தமானதுன்னு சொல்றோம் இல்லையா? கரெக்டு தானே? புனிதமானதெல்லாம் வேணாம், பரிசுத்தமானதுன்னு வச்சுக்குவோம். புனிதமானது பரிசுத்தமானதுன்னு கூட எப்படியோ ஒன்று நம்மளுடைய லாங்குவேஜ். பரிசுத்தம் தான் புனிதம்ன்றனுடைய இன்னொரு வார்த்தை, பரிசுத்தம்ன்றது ஒரு சமஸ்கிருத வார்த்தை. சரி, புனிதமானது. இப்போ இந்த உறவை வேற யாராவது தொடர்றதுக்கு நம்ம அலோவ் பண்ணுவோமா? சொல்லுங்களேன். உண்மையான பாசம் இருந்துச்சுன்னா கணவன் மனைவி உறவை கணவனோ மனைவியோ அவங்களுடைய ரிலேஷன்ஷிப்குள்ள வேற யாராவது வர்றதுக்கு என்ன பண்ண மாட்டாங்க, அவங்க அலோவ் பண்ண மாட்டாங்க. ஏன்? எனக்கு தெரியும் அந்த உறவு ரொம்ப ரொம்ப முக்கியமானது, நான் இந்த உலகத்துல சர்வைவ் பண்றதுக்கு இந்த உறவு எனக்கு வேணும்னு தெரிஞ்சவங்க மாத்திரம் தான் அந்த உறவுக்காக எந்த எல்லைக்குனாலும் போய் என்ன பண்ணுவாங்க, அதை டிஃபெண்ட் பண்ணுவாங்க, அதை காத்துக்கொள்வாங்க. இப்போ நம்ம நமக்கும் தேவனுக்கு இருக்கிறதான உறவு இப்படிப்பட்ட நெருக்கத்தை விட அதிகமான நெருக்கமா இருக்கணுமா?
அதுதான் மறுபிறப்பு, அதுதான் ரீஜெனரேஷன். இதை பத்தி இன்னும் சொல்லணும்னா என்ன சொல்லாங்க, அதாவது நம்ம பாட்டு பாடுறோம்ல, என் உயிரோடு கலந்தவரே, என் உயிரான இயேசுவே அப்படின்லாம் பாட்டு பாடுறோம். இதெல்லாம் வெறும் வார்த்தை தான், வெறும் வார்த்தைக்காக, சும்மா பாட்டுக்காக, ராகத்துக்காக பாடிட்டு இருக்கிறோம். உயிரான இயேசு, உயிரோடு கலந்தவர்னா என்ன ஆகணும் தெரியுமா? லிட்ரலா நம்மளுடைய டிஎன்ஏக்குள்ள ஒரு மாற்றம் ஏற்பட்டு கொண்டிருக்கணும். டிஎன்ஏக்குள்ள அந்த 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 ட்விஸ்டடாக இருக்கக்கூடிய டிஎன்ஏ, அழுகி போன நாற்றம் எடுத்த டிஎன்ஏ, பாவம் நிறைஞ்ச டிஎன்ஏ, அதில் இருக்கக்கூடிய எல்லா விதமான தாக்கங்களும் வெளியேறி அது எப்படி ஆதாம் ஏவாளுக்கும் பெர்ஃபெக்டா இருந்ததோ அப்படிப்பட்ட டிஎன்ஏவாக கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். இது எப்போதான் நடக்கும் தெரியுமா? நீங்களும் தேவனும் இப்படி இருக்கும்போது. கையெல்லாம் இப்படி வச்சு சொல்லுங்க, நானும் தேவனும். கையெல்லாம் வைங்க, கை இப்படி வைங்க. எல்லாருக்கும் 10 விரல் இருக்கா? நல்லா டைட்டா பிடிங்க. நானும் தேவனும் இப்படி இருக்கிறத விட இன்னும் நெருக்கமா எப்போ நாங்க வளர்றோமோ அப்பதான் என்னுடைய டிஎன்ஏல ஒரு மாற்றம் வரும். ஹல்லேலூயா. இப்போ நல்லா கவனிக்கணும் பிரியமானவர்களே. So the only way to reverse the effects in our DNA is to have a relationship, is to have a very intimate relationship with God. தேவனோடு கூட நெருக்கமான உறவிலே நாம் இன்னும் அதிகமாய் வளர வளர டிஎன்ஏல ஒரு மாற்றம் வரும். இதை பற்றி இன்னும் நிறைய நான் சொல்ல போறேன் உங்களுக்கு, அடுத்த வாரத்திலையும் பேச போறோம். இப்போ இதுக்கு ஆதாரமாக ஒரு சில வசனங்களை வாசித்து நாம் முடிக்க போகிறோம், நாம் ஜெபிக்க போகிறோம். எசேக்கியேல் 36வது அதிகாரம் 24 to 27 வாசிக்கலாம். எசேக்கியேல் 36 24 to 27. 24 24 to 27 வாசிக்கலாமா? கர்த்தராகிய வாசிங்க. கர்த்தராகிய நான் அவர்களுக்கு தேவனாக இருப்பேன், என் தாசனாகிய தாவீது அவர்கள் நடுவில் அதிபதியாயிருப்பார். கர்த்தராகிய நான் இதை சொன்னேன். சாரிப்பா, எசேக்கியேல் 36 என்ன வாசிட்டு இருக்கோம்? எசேக்கியேல் 36 24 to 27. 24 36 24. நான் உங்களை புறஜாதிகளிடத்திலிருந்து அழைத்து உங்களை சகல தேசங்களிலும் இருந்து சேர்த்து உங்கள் சுய தேசத்திற்கு உங்களை கொண்டு வருவேன். அப்பொழுது நான் உங்கள் மேல் சுத்தமான ஜலம் தெளிப்பேன். நான் உங்களுடைய எல்லா அசுத்தங்களையும் உங்களுடைய எல்லா நரகலான விக்கிரகங்களையும் நீக்கி உங்களை சுத்தமாக்குவேன். நீங்கள் சுத்தமாவீர்கள். உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியாயங்களை கைக்கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன். இப்போ டிஎன்ஏ மாற்றப்படும் போது இதுதான் ஆண்டவர் ப்ராமிஸ் பண்றார், வாக்குத்தத்தமா சொல்றார். உங்களுடைய இருதயம் எப்படிப்பட்டதாய் மாற்றப்படுகிறது, இது ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. இந்த வசனத்தை நீங்க வாசிக்கும் போது நீங்க இதை எப்படிப்பட்ட புரிதலோடு நீங்க இதை வாசித்தீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா நான் இன்னொரு வெர்ஷன்ல நான் வாசிக்கிறேன் பாருங்க. நான் உங்களை அந்நிய மக்களிடத்திலிருந்து அழைத்து 24. ஸோ அந்நிய மக்கள்னா நீங்களும் நானும் ஆபிரகாமுக்கு சொந்தக்காரங்க கிடையாது இல்லையா, வேற மக்கள். ஸோ அதான் அந்நிய மக்கள் இருந்து கர்த்தர் நம்மளை அழைச்சிருக்கிறாருங்களா. உங்களை எல்லா தேசங்களிலும் இருந்து சேர்த்து உங்களுடைய சொந்த தேசத்திற்கு உங்களை கொண்டு வருவேன். இப்போ நல்லா கவனிக்கணும், சொந்த தேசம்னா இப்போ நம்ம சொந்த தேசம் இஸ்ரவேல் கிடையாது. இப்போ நம்ம சொந்த தேசம் எது? பரலோக ராஜ்யம். பரலோக ராஜ்யத்துக்காக தான் நம்ம வாழ்றோம், கரெக்டா? பிறக்கிறதுக்கு முன்னாடி அங்கதான் கர்த்தர் தந்த தீபமாக, நம்ம கர்த்தருடைய தீபமாக அவர் சமூகத்தில் எரிஞ்சுக்கிட்டு இருந்தோம். நம்ம அம்மாவனுடைய வயிற்றில் ஏற்ற காலத்தில் கர்த்தர் நம்மளை ஒரு கருவாக வளர செய்தார். சரியா? ஓகே. அங்கிருந்து இப்போ ஆண்டவர் என்ன பண்றாராம், இப்போ அவங்கள சேர்த்துக்கொள்றாராம். 25 வசனம் பாருங்க. அப்பொழுது நான் உங்கள் மேல் சுத்தமான தண்ணீர் தெளிப்பேன். நான் உங்களுடைய எல்லா அசுத்தங்களையும் உங்களுடைய எல்லா அசுத்தமான சிலைகளையும் நீக்கி உங்களை சுத்தமாக்குவேன். நீங்கள் சுத்தமாவீர்கள். உங்களுக்கு புதிய இருதயத்தை கொடுத்து உங்களுடைய உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் உடலிலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். உங்களுடைய உள்ளத்திலே என்னுடைய ஆவியை வைத்து உங்களை என்னுடைய கட்டளைகளில் நடக்கவும் என்னுடைய நியாயங்களை கைக்கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் செய்வேன். இப்போ என்னன்னா, இப்போ ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்குதுங்க. ஆதாம் ஏவாள் கிட்ட இருந்து நம்ம கிட்ட வந்தது என்னதுங்க சொல்லுங்க? பாவம். அது எங்க பாவம் எங்க மறைஞ்சிருக்குன்னு சொன்னேன்?
டிஎன்ஏக்குள்ள மறைஞ்சிருக்குங்க. சரியா? இப்போ பிதாவினிடத்திலிருந்து ஒருத்தர் கீழே வந்தார். அவர் பேர் யாரு? இயேசு கிறிஸ்து. இவர் என்ன பண்ணார்? வெறுமனே ரத்தத்தை சிந்தி நம்மள பிதாவோடு மீட்கிற அந்த பணியை மாத்திரம், அது ரொம்ப பிரதானமானது, அது மாத்திரம் அவர் செய்யல. இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்தையும் செஞ்சாரு. அவர் என்ன பண்ணார்னா, பரலோக ராஜ்யத்தினுடைய எக்ஸ்டென்ஷனா இந்த பூமியை மாத்தினார். காலனிஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? காலனின்னு என்னது? நம்ம ஆட்கள் ரொம்ப தப்பா ஒரு 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 வார்த்தையை நம்ம உருவாக்கிட்டோம். ரொம்ப ரொம்ப தப்பா, அதை பயன்படுத்தாதீங்க. நீங்க யாராவது அந்த மாதிரி சொன்னாங்கன்னா, காலனின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, காலனி மக்கள் அப்படிலாம் சொல்லக்கூடாது. சரிங்களா? அது ரொம்ப தவறானது. அது தீண்டாமைக்குரிய ஒரு வார்த்தை. அப்படி நம்ம பயன்படுத்தக்கூடாது. காலனின்னா ஆக்சுவலாக என்ன அர்த்தம் தெரியுங்களா? ஆங்கிலேயர்கள் படையெடுத்து வரும்பொழுது அவங்க இந்தியாவை வந்து என்ன பண்ணாங்க? கைப்பற்றினாங்க. இந்தியாவை காலனைஸ் பண்ணாங்க. காலனைஸ்னா என்ன அர்த்தம்? அவங்களுடைய ஆதிக்கத்துக்குள்ள கொண்டு வந்தாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அங்க பிரிட்டன்ல இருக்கிறவன் பாஸ்போர்ட்டே இல்லாம என்ன பண்ணலாம்? இந்தியாக்குள்ள வந்து போகலாம், வணிகம் செய்யலாம், என்ன வேணா பண்ணலாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? எனக்கு சொந்தமான லேண்ட் இது. புரியுதுங்களா? இப்போ ஜீசஸ் அதுதான் பண்ணாரு. ஜீசஸ் ரத்தம் சிந்தி நம்மளை மீட்டு பிதாவோட இணைக்கிற வேலையை மாத்திரம் அவர் செய்யல. அது ரொம்ப பிரதானமானது. ரெண்டாவது ஒரு விஷயம் செஞ்சார். அவரு கிங்டம், அதாவது ஹெவன்லி கிங்டம், பரலோக ராஜ்யத்தினுடைய ஒரு எக்ஸ்டென்ஷனா இந்த பூமியில உங்களையும் என்னையும் என்ன பண்றாரு? அப்படி வச்சிருக்கிறார். நீங்களும் நானும் இப்ப பேசிக்கா இந்த பூமியில வாழ்ந்தாலும் இந்த பூமிக்குரியவர்கள் அல்ல. We belong to a heavenly kingdom. நாம் பரலோக ராஜ்ய வாசிகளாக நாம் இருக்கிறோம். அப்ப நம்மளுடைய வாழ்க்கை, நம்ம பேச்சு, தோரணை இது எல்லாமே எப்படி இருக்கணும்? நான் இந்தியாவில் இருந்தாலும் நான் இந்தியாவுக்கு சொந்தமானவன் கிடையாது. நான் பரலோக ராஜ்யம், ராஜாதி ராஜா வீற்றிருக்கிறதான, இயேசு ராஜா வீற்றிருக்கிறதான அந்த பெரிய ராஜ்யத்துக்கு நான் சொந்தக்காரன். இப்போ டெம்பரரியா கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறார்? இங்க வச்சிருக்கார். ஆனா இங்க வச்சிருக்கிற காலத்துல நல்லா கவனிக்கணும். இங்க வச்சிருக்கிற காலத்துல என்ன அவரு ஒரு விதமான ப்ராசஸ் வழியா நடத்தணும்னு அவர் ஆசைப்படுறார். ஒரு ட்ரைனிங் வழியா என்னை நடத்திட்டு போகணும்னு ஆசைப்படுறார். இந்த ட்ரைனிங் தான் என்ன தெரியுங்களா? உங்களுடைய இருதயத்தினுடைய சுத்திகரிப்பு. இப்ப சொல்ல போனா, இப்ப நம்ம செய்தியின் தலைப்பின்படி உங்களுடைய டிஎன்ஏவினுடைய டிரான்ஸ்ஃபர்மேஷன், உருமாற்றம். இந்த ப்ராசஸை நம்ம ஒழுங்கா செஞ்சோம்னா எங்க போறதுக்கு நமக்கு ஒரு 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 நமக்கு ஒரு என்ன சொல்றது, ஒரு பெரிய பாக்கியம். எங்க போலாம்? நம்ம பரலோக ராஜ்யத்திற்கு போகக்கூடிய பெரிய பாக்கியம் நமக்கு கிடைக்கும். சரி, மேபி நீங்க இப்படி கேட்கலாம், அப்போ இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவங்க பரலோகத்துக்கு போவாங்க. அவங்களும் போகலாம். ஆனா அவங்களுக்கு எங்க தெரியுமா இடம் இருக்கும்? ஆமா, பரலோக ராஜ்யத்தில் அந்த கடைசியில மூலையில் அப்படி உட்காந்துருப்பாங்க. ஆனா சுத்திகரிப்புக்கு ஒப்பு கொடுத்தவங்க, தங்களை வருத்தி கொண்டு பரலோக ராஜ்யத்துக்காக மாத்திரம் வாழ்ந்தவங்க எங்க தெரியுங்களா இருப்பாங்களா? கர்த்தருடைய வசனம் ரொம்ப ரொம்ப தெளிவா சொல்லுது. அவர் பக்கத்துல இருப்பாங்க, அவர் கூட இருப்பாங்க, அவரோடு கூட அமர்ந்து இருப்பாங்க. இப்படி பல ஃப்ரேசஸ் இருக்கு. ஏசப்பா கூட நம்ம பரலோகத்தில் எப்படிப்பட்ட உறவுல இருப்போன்றது நிறைய ஃப்ரேசஸ் இருக்கு. வசனம் பைபிள் ஃபுல்லா இருக்குது. இப்ப நல்லா கவனிக்கணும் பிரியமானவர்களே. நீங்க வெறுமனே பரலோக ராஜ்யத்துக்கு மட்டும் போனா போதுங்க அப்படின்னு நீங்க சர்ச்சுக்கு வந்தீங்கன்னா அதுக்காக நம்ம சர்ச் நடத்தல. நான் பரலோக ராஜ்யத்துக்காக போறதுக்கு தான் சர்ச்சுக்கு வரேன் அப்படின்னா அதுக்காக நம்ம சர்ச் நடத்தல. ரொம்ப முக்கியமா நம்ம சர்ச்சில் நம்ம என்ன பண்றோம் தெரியுமா? பரலோக ராஜ்யத்தை இந்த பூமியில நிலைநாட்டுகிறோம். கர்த்தருடைய எக்ஸ்டென்ஷனை கொண்டு வந்து பூமியில கட்டுறோம், காலனைஸ் பண்றோம். நம்ம பேசிக்கலா பரலோக ராஜ்யத்தினுடைய பிரதிநிதிகளா இந்த ஏரியாவில் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? நம்ம காலனி ஆக்குகிறோம். அவருக்கு சொந்தமான பகுதிகளாக மாற்றி கொண்டு இருக்கிறோம். ஆனா நமக்குள்ளேயே இன்னும் 1008 பிரச்சனை. இருதயமே சரியில்லை, இருதயத்துக்குள்ள மறைஞ்சிருக்கிற டிஎன்ஏவே சரியில்லைன்னா எப்படி கிங்டம் எக்ஸ்டென்ஷனை செய்ய முடியும்? எப்படி நான் காலனைஸ் பண்ண முடியும்? இல்லையா? அப்போ எனக்குள்ள இந்த போராட்டம், இருதயத்தின் போராட்டம் மறைஞ்சிருக்கிறனால பெரிதான பொறுப்பாகிய தேவ ராஜ்யத்தை கட்டுறதை என்னால செய்ய முடியல. சோ அப்ப டிஎன்ஏ, இந்த டிஎன்ஏல இருக்கக்கூடிய பிரச்சனை நமக்கு தீர்ந்து ஆகணும். இந்த போராட்டம் மாறணும். இல்லைன்னா தேவனுடைய உன்னதமான பணியாகிய தேவ ராஜ்யத்திற்காக வாழுதலும் தேவ ராஜ்யத்துல கட்டுதலுமான அந்த உன்னதமான பணியை நம்மளால செய்யவே முடியாது. நம்ம செயலை செய்ய தவறின மனிதர்களாக, தோற்று போன மனிதர்களா போய் பரலோகத்தில் நிற்போம். அவ்வளவுதான். ஏதோ போனா போதுன்னு ஆண்டவர் 10ஓட 11 நம்மளை சேர்த்து வச்சுக்காரு. யோசித்து பாருங்க, 10ஓட 11 நீங்க சேர போறீங்களா? இல்ல வா என் செல்ல மகனே, எனக்காக ராஜ்யத்துக்காக இவ்வளோ பிரயாசப்பட்டியே அப்படின்னு மார்போடு உங்களை அணைத்து கொள்ள போறாரு. யோசிச்சு பாருங்க. அது அந்த அந்த நாளை கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்களேன். ஏசப்பாவை போய் முகமுகமா பார்த்து அவர் காலில் விழுந்து முத்தம் கொடுக்கணும்னு நினைக்கிறப்போ
நீ இங்க இருக்கிற காலெல்லாம் விழாதுன்னு அப்படியே நீ அணைச்சி என்னைய கட்டி பிடிச்சி ஒரு முத்தம் கொடுக்குற அந்த தருணத்தை கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்களேன். சே, எவ்வளோ அற்புதமான ஒரு நாள். ஹல்லேலூயா. இதுக்காக தாங்க நம்ம பிரயாசப்படணும். இதுதான் நம்ம வாழ்க்கையினுடைய ஆசைங்க. இதற்காக தான் நம்ம சர்ச்சுக்கு வரோம். பரலோகத்தில் மூளையில் போய் உட்கார்றதுக்காக நம்ம சர்ச்சுக்கு வரல. எதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு பரிசுத்தமா இருக்கணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும், ஜெபம் பண்ணணும், கர்த்தருடைய வார்த்தையை வாசிக்கணும், உறவு கொள்ளணும், ஏன் இவ்வளோ மெனக்கடணும் நம்ம? ஏன்னா நமக்குள்ள நம்முடைய இருதயத்துல மாற்றம் இல்லை என்று சொன்னால் பரலோக ராஜ்யத்தினுடைய எந்த பொறுப்பையும் நம்ம செய்ய முடியாது. பொறுப்பு செய்யாதவன் எப்படி ஆண்டவர் பரலோகத்துக்கு கூட்டு போறாரு? யோசிச்சு பாருங்க. அப்போ பிரியமானவர்களே, நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலுமே இந்த டிஎன்ஏவில் வரக்கூடியதான தாக்கங்கள் ஒன்று நம்மையும் உருமாற்றி கொண்டு இருக்கிறது தவறான வழியில. இன்னொன்று தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதிலும் என்ன ஆகிட்டு இருக்கு தெரியுங்களா? டிலே ஆகிட்டே இருக்கு. இப்ப ஆண்டவர் ஏன் ஏசப்பா வரமாட்டேன்றார் தெரியுமா? இன்னும் வரல தெரியுமா? ஏன்னா நம்ம யாருமே இன்னும் பரலோக ராஜ்யத்தை கட்ட வேண்டிய அந்த பேஸ், அந்த வேகத்தில் நம்ம இன்னும் யாரும் கட்டலை. இன்னும் அந்த அந்த ஒரு முனைப்பு நமக்குள்ள வரல. நம்ம என்ன தெரியுமா யோசிக்கிறோம்? சர்ச்சுக்கு வந்துட்டேன், ஞானஸ்தானம் வாங்கியாச்சு, இருக்கிற வரைக்கும் இங்கேயே இருந்து குப்பையை கொட்டிட்டு சீட்டை தேய்ச்சிட்டு அப்படியே போய் சேர்ந்துருவோம். நம்ம பிள்ளைங்களும் சர்ச்சில் வந்து சேர்த்து விட்டுருவோம். இதை தான் நம்ம பிரதானமான ஒரு வேலையா நினைக்கிறோங்க. தயவு செய்து அந்த மாதிரி எண்ணம் இருந்தா இப்பயே உங்க மண்டையில இருந்து தூக்கி போட்டுருங்க. அதெல்லாம் அதுக்காக நம்ம சர்ச்சுக்கு வரல. காலாகாலமா உட்காந்து பரம்பரையா நான் சிமிர்னா சபைக்கு போறேங்க, 4 தலைமுறையா நீங்க சிமிர்னா சர்ச்சுக்கு வருவாங்க, இதெல்லாம் பெருமைலாம் கிடையாது. இந்த பெருமைக்கெல்லாம் ஆண்டவர் அசரவே மாட்டாரு. நீ என் ராஜ்யத்துக்காக நீ என்ன பண்ண? ஐயோ நான் எதுவும் பண்ணலையே. ஏன் பண்ணல? உன்னுடைய இருதயத்தினுடைய ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு நீ விட்டு கொடுக்கல. ஏன்? உன்னுடைய டிஎன்ஏல இருக்கிறதான பிரச்சனையை நீ ஐடென்டிஃபை பண்ணல. உன்னுடைய இருதயத்தில் மறைந்திருக்கிறதான எனக்கு பிரியமில்லாத அசுத்தங்கள் மறைந்திருந்தது, அதை மாற்றப்படும்படி நீ விட்டு கொடுக்கல. வெளிப்பிரகாரமா மற்ற எல்லா காரியத்தையும் செஞ்சேன்னு சொல்லி ஆண்டவர் நம்ம கிட்ட நிச்சயமா நியாயத்தீர்ப்பு நாள் என்று கேட்பார். ஆனா தேவன் இந்த பூமியில ஆதாமு ஏவாளையும் உருவாக்கின நோக்கம் என்னத்துக்காகங்க? சொல்லுங்க, எதுக்காக உருவாக்கினார்? சொல்லுங்களேன். ஆதாமு ஏவாளையும் கர்த்தர் உருவாக்கினாரா? நான் முடிச்சிடுறேன். எதுக்காக உருவாக்கினார்? அவருடைய அன்பின் வெளிப்பாடாக உருவாக்கினார். ஆனா அவங்களை எதுக்கு உருவாக்கினார்? துணையா, ஆண்டு கொள்வதற்காக. அதானே? அப்படிதானே வசனம் இருக்கு. வாசிங்க, ஆதியாகமம் 1:26-28 முடிக்கிறேன். வாசிப்போம். நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியையும் வாசிங்க. மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்றார். அடுத்ததாக தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், அவன் ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். அடுத்த வசனம். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். ஸோ இதுதான் பர்பஸ், இதுதான் ஆக்சுவல் காலனி. அங்கதான் ஆரம்பிச்சது. பூமியை உருவாக்கினாரு. பூமியை ஹெவன் பரலோகத்தினுடைய ஒரு எக்ஸ்டென்ஷன் ப்ரோக்ராமை உருவாக்கிட்டு அந்த பர்பஸ்க்காக தான் ஆதாம் ஏவாளையும் தோட்டத்தில் வச்சாரு. பலுகி பெருகி ஆளுகை செய்யுங்க, டு ரூல் எவ்ரிதிங். கரெக்டா? ஆனா இப்ப எதனால அவங்களால ரூல் பண்ண முடியாம போயிடுச்சு? கீழ்ப்படியாமையினால அந்த ரூலிங் கெப்பாசிட்டி அவங்க இழந்துட்டாங்க. இப்ப என்ன நடந்துச்சு தெரியுமா? அப்படியே 3வது அதிகாரத்துக்கு வருவோம். 3வது அதிகாரத்தில் அவங்க பாவம் செய்யறாங்க. பாவம் செஞ்சதுக்கு அப்புறம் கர்த்தர் அவங்கள சபிக்கிறார். வாசிங்க 3வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசிங்க. ஆதாம் தன் மனைவிக்கு ஏவாள் என்று பெயரிட்டான், ஏனெனில் அவள் ஜீவனுள்ளோருக்கெல்லாம் தாயானவள். கவனிக்கணும், இப்ப நல்லா கவனிக்கணும். முடிக்க போறேன், இதோட முடிக்கிறேன். ஏன்னா அடுத்த வாரம் கண்டிப்பா நீங்க செகண்ட் சர்வீஸா வாங்க. இப்போ வந்தவங்க செகண்ட் சர்வீஸா வராங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும். சரியா? ஃபர்ஸ்ட் சர்வீஸ் வந்துடாதீங்க, அது உங்களுக்கு சாரி ஒரே சர்வீஸ். ஸோ அப்போ அதுக்கடுத்த வாரத்தில் நான் பேசுகிறேன். சரிங்களா? அடுத்த வாரம் ஒரே சர்வீஸ் தான். அதுக்கடுத்த வாரத்தில் நான் உங்களோட கூட இந்த செய்தியை நான் பேசுகிறேன். சரி, இப்போ கவனிக்கணும். இப்போ நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலுமே இந்த பாவத்தின் தன்மைகள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. இப்போ ஏசப்பா இவங்கள ஆளுகை செய்கிறதுக்காக உருவாக்கினார். ஆனா 20வது வசனத்துல என்ன சொல்றாரு? ஆதாம் என்ன சொல்றான்? தன் மனைவிக்கு ஏவாள்னு அவன் தான் பெயர் வைக்கிறான். ஏனெனில் அவள் ஜீவன் உள்ளோருக்கெல்லாம் அவள் தாயானவள். இப்ப நல்லா கவனிக்கணும் எல்லாரும், நீ பாருங்க. இப்போ காயின் ஆபேல் எங்க இருந்து பிறந்தாங்க? எங்க பிறந்தாங்க? ஆதாம் ஏவாளுடைய இணைப்புல பிறந்தாங்க.
அவங்க எப்படிப்பட்டவங்களா பிறந்தாங்க? பாவம் உள்ளவங்களா பிறந்தாங்களா, பாவம் இல்லாமல் பிறந்தாங்களா? பாவம் உள்ளவங்களா பிறந்தாங்க. சரிங்களா? இப்ப பாவம் உள்ளவங்களா பிறந்ததுக்கு அப்புறம் ஏவாளை பார்த்து இவன் ஒரு அப்ரிசியேஷன் வேர்டு மாதிரி ஒரு ஆதாம் சொல்றார். இவன் என்ன சொல்றாரு? ஜீவன் உள்ளோருக்கெல்லாம் இவள் தாய், மதர் ஆஃப் த லிவிங். ஜீவன் உள்ளோருக்கு எல்லாருக்கும் தாய். ஆனா இன்ஃபேக்ட் உண்மையை சொல்ல போனோம்னா ஜீவன் உள்ளோருக்கெல்லாம் தாயும் தகப்பனுமா இருக்கிறவர் யாரு சொல்லுங்களேன்? வானத்தையும் பூமியும் படைச்ச அந்த அதே ஆதாம் ஏவால மண்ணினாலே உருவாக்கினதான ஏலோஹிம் தேவன் தான் எல்லாருக்குமே தாயும் தகப்பனுமாக இருக்கிறவர். இப்போ ஏன் இந்த வார்த்தை வந்துச்சு தெரியுமா? ஏன்னா பாவம் செஞ்ச உடனே அந்த டிஎன்ஏ உடைய நேச்சர் மாறிடுச்சு. அந்த ரிலேஷன்ஷிப் இழந்த உடனே டிஎன்ஏ உடைய சுபாவம் மாறி இப்போ தேவனை தங்களுடைய தாயாக தகப்பனாக ஒரு மனுஷனால பார்க்க முடியல. அவன் என்ன பண்றான்? பாவத்துல தன்னை கர்ப்பம் தரித்து பெற்றெடுத்த தாயையும் தன்னுடைய தகப்பனையும் என்னன்னு சொல்றான்? இவங்க என் சரீரம், இவங்க என் ரத்தம்னு சொல்றான். ஆனா இப்படிப்பட்டதான மனுஷனை மீட்கிறதுக்காக தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ரத்தத்தை சிந்தி இப்ப என்ன பண்றாரு? திரும்ப அப்படியே அந்த விஷயத்தை அப்படியே ரிவர்ஸ் பண்றாரு, தலைகளாக மாற்றுகிறார். இப்போ நம்ம எல்லாருமே அம்மா அப்பா சித்தப்பா சித்தின்னு பெரிய உறவுகள் குடும்பம்லாம் இருந்தாலும் நம்ம எல்லாருமே யாருடைய பிள்ளைகளா இருக்கிறோம்? தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம். இப்போ நம்ம இண்டிவிஜுவலா நம்ம ஒவ்வொருத்தரும் என்ன ஆயிட்டோம்? பிதாவோட கனெக்ட் ஆயிட்டோம். எப்படி? இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் மூலமாக. நான் சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ இந்த ரிலேஷன்ஷிப்ல இந்த உறவுல இருக்கிறவங்களால மாத்திரம் தான் இந்த மறுபடியும் பிறக்கிற அனுபவத்துல நடக்க முடியும். மற்றபடி நான் ரட்சிக்கப்பட்டேன் வந்தேன் போறேன் அப்படின்றவங்களால ஒண்ணுமே அதெல்லாம் நீங்க கனவுல கூட நினைச்சிடாதீங்க. இங்க பாருங்க, நம்ம ஒரு யோவான்ல கூட ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம், வாசிச்சு நம்ம முடிக்கலாம். யோவான் 1 யோவான் 3வது அதிகாரம். 1 யோவான் 3வது அதிகாரம். எழுதுறீங்களா? 9வது வசனம். தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. அவன் தேவனால் பிறந்தபடினால் பாவம் செய்ய மாட்டான். கவனிக்கணும், ரொம்ப முக்கியமான வசனம். இப்போ தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்வது இல்லை. இதே யோவான் தான் இதே 1வது அதிகாரத்தில் 1 யோவான் 1 சொல்றாரு, தன்னிடத்துல பாவம் இல்லை என்று ஒருத்தன் சொல்றான்னா அவன் தன்னை தானே ஏமாத்துறவன் சொல்றாரு. ஆனா இங்க சொல்றாரு, இப்போ ஆனா ஒரு வாய்ப்பு இருக்குப்பா, நீ பாவம் இல்லாம ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழ்றதுக்கு உனக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. அது எப்போ அப்படின்னா தேவனால் பிறந்தவன். அப்போ தேவனால் பிறக்கிறதுன்றதை நீங்க புரிஞ்சுக்கோங்க. இது ஒன் டைம் இவெண்ட் இல்ல. ஒரு நாள் அன்னைக்கு சும்மா விருந்து போட்டு பிரியாணி போட்டு புது ட்ரெஸ் போட்டு ரட்சிக்கப்பட்ட ஞானசானம் எடுத்தன்னு கொண்டாடுறது இல்ல. இது எங்க நடக்குது? தினந்தோறும் தன்னுடைய இருதயத்தை சுத்திகரிப்புக்கு ஒப்பு கொடுத்து அதாவது பேசிக்கான டிஎன்ஏல இருந்து ஒரு மாற்றம் வரும்படி ஒரு நெருக்கத்திற்குள்ள ஒரு மனுஷன் வராம தெரியுங்களா, அன்னைக்குதான் ஒரு மனுஷனுக்குள்ள உண்மையான உருமாற்றம் நடக்க ஆரம்பிக்குது. ஹல்லேலூயா. இந்த நெருக்கம் இல்லாம நீங்களும் நானும் தேவனுடைய வித்துனால பிறந்தவர்கள் அல்ல. இப்ப தேவனுடைய வித்துனா என்ன சொன்னாங்க? வித்து தான் என்னத்தை எதை சுமந்து செல்லுது? டிஎன்ஏ சுமக்குது, அப்படிதானே? கணவனுடைய வித்து, மனைவியினுடைய கருமுட்டை, இது ரெண்டுல இருக்கிற டிஎன்ஏ தான் கருவாக உருவாகிறது, குழந்தையினுடைய டிஎன்ஏன்னு சொன்னேன். இப்போ ஜான் சொல்றாரு, இதெல்லாம் ஒரு பக்கம், இது பிசிக்கல். ஆனா ஸ்பிரிச்சுவலா ஒரு மறுபிறப்பு நடக்குது. ஜலத்தினாலும் ஆவியினாலும் ஒருத்தன் பிறவாவிட்டால்னு சொல்லிட்டு இங்க அதை பத்தி பல எக்ஸ்பிளனேஷன் எசேக்கியேல்ல கூட வாசிச்சோம். இப்போ ஃபைனலா ஜான் சொல்றாரு, நீங்க எல்லாரும், யோவான் என்ன சொல்றாரு? இப்படிப்பட்ட மறுபிறப்பை நீங்க ஆசைப்படணும்பா. இப்படிப்பட்ட ஒரு பர்த்க்குள்ள, இப்படிப்பட்ட ஒரு அனுபவத்துக்குள்ள வரணும். எப்படிப்பட்ட அனுபவம்? உங்களுடைய டிஎன்ஏ, உங்களுடைய இருதயத்தின் அணு முதற்கொண்டு நெருக்கமாக அவரோடு இருக்கக்கூடிய உறவிலே நீங்க நடக்க உருமாற்றங்கள், உள்ள இருக்கிறதான அசுத்தங்கள், டிஎன்ஏல மறைந்திருக்கிற அநேக அசுத்தங்கள், பாவங்கள், பிசாசின் தாக்கங்கள், சாபங்கள், வியாதிகள் எல்லாம் வெளியேறுகிறதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. வர வாரத்துல நான் அடுத்து உங்களோடு பேசும்பொழுது அதை குறித்து நான் பேச போகிறேன். சரிங்களா? டிஎன்ஏல இருந்து இந்த காரியங்கள்லாம் நம்ம எப்படி வெளியேற்ற போறோம், அதற்கான ஜெபங்கள், அதை குறித்து நான் உங்களோடு கூட நான் பேச போகிறேன்.
அப்போ எல்லா மனுஷனும் ஆதாம் ஏவாளுக்கு அப்புறம் பிறந்த எல்லா மனுஷனும் அவருடைய அடையாளத்தை எங்கிருந்து பெற்றுக்கொண்டான் தெரியுமா? தேவனிடத்திலிருந்து இல்ல, ஆதாம் ஏவாள் கிட்ட இருந்து தான் பெற்றுக்கொண்டான். ஆனா இயேசு கிறிஸ்துவினாலே மறுபிறப்பு அடைஞ்சவன் இப்ப அவனுடைய அடையாளத்தை எங்க பெற்றுக்கொள்றான்? எங்கிருந்து பெற்றுக்கொள்றான்? இயேசு கிறிஸ்துவினிடத்திலிருந்து பெற்றுக்கொள்கிறான். இப்போ நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்ட நாளன்னைக்கு மறுபிறப்பு அடையும் பொழுது அம்மா அப்பா அப்படின்றதான அம்மா அப்பா உறவுலாம் இருக்கும், ஆனா அவங்களுடைய ஐடென்டிட்டி எனக்குள்ள இருந்து மாறி இப்ப யாரோட ஐடென்டிட்டி வரணும்? தேவனுடைய சுபாவத்தின் அடையாளம் என்னுடைய அடையாளமாக மாறணும். இப்ப நிறைய பேர் என்ன சொல்லுவோம்னா, ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேல போன உடனே இதெல்லாம் வந்து மனுஷனா என்னால செய்ய முடியாது, பொறுமையா இருப்பா, ஆஹா முடியாது. ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு நான் பொறுமையா இருப்பேன், அதனால என்னால முடியாது. அமைதலா இரு, கோவப்படாம இரு, இந்த மாதிரி ஏதாவது ஒரு சுபாவத்தை சொன்னோம்னா உடனே நம்ம அதுக்கு ஒரு லிமிட் வச்சுக்கிறோம். பாத்தீங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்னும் மறுபிறப்பு அடையல, இன்னும் சுபாவம் மாற்றப்படல. ஏன்னா இயேசு கிறிஸ்துவுடைய சுபாவம் நம்ம கிட்ட கொஞ்சம் கூட இன்னும் மாறல. இயேசு கிறிஸ்துவுடைய சுபாவம் என்னைக்கு நம்மிடத்துல வெளிப்படுதோ அன்னைக்கு தான் உண்மையாலுமே நம்ம எல்லாமே டிஎன்ஏ முதற்கொண்டு நமக்கு எல்லாம் மாற்றம் வந்திருக்குன்னு அர்த்தம். இல்லைன்னா நம்ம எல்லாருமே இன்னும் அதிகமா அதற்காக பிரயாசப்பட வேண்டிய மனிதர்களாக இருக்கிறோம். அப்ப நான் இன்னைக்கு ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்றேன் பிரியமானவர்களே, எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? ஒரு முயற்சி எடுங்க. இந்த நாளிலிருந்து நம்மளுடைய மாம்சத்தின் சாக்கு போக்குக்கு நீங்க தயவு செய்து மாம்சத்தினுடைய செயல்பாடுகளுக்கு சாக்கு போக்கு கொடுக்காதீங்க. ஒரு விஷயம் தவறுன்னு சொல்லி உணர்த்தப்பட்டா, ஆமா இது என்னுடைய தவறு, அது கர்த்தர் உணர்த்தலாம், குடும்பத்தினர் உணர்த்தலாம், ஊழியக்காரர் உணர்த்தலாம், யார் உணர்த்தினாலும் தவறை உடனடியாக ஏற்றுக்கொள்ள பழகுங்கள். ஈகோ ஒரு நாள் ஈகோ இருந்தா மறுபிறப்பு அடைய முடியாது. மறுபிறப்புக்கு பிரதானமான எதிரியே ஈகோ தான். என்னை பற்றி மற்றவர் என்ன நினைப்பார்கள், இந்த எண்ணத்தை தயவு செஞ்சு உங்க மூளையிலிருந்து தூக்கி போட்டுருங்க. இப்ப நமக்கு தேவை என்ன தெரியுங்களா? தேவனால் பிறந்தவனாய், தேவனுடைய வித்தை பெற்றவனாய், அந்த டிஎன்ஏ முதற்கொண்டு ஒரு உருமாற்றம் எனக்கு உண்டாக வேண்டும். தேவனால் பிறந்தவனானபடியினால் அவன் பாவம் செய்வது இல்லை. அப்ப பாவம் இல்லாத ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழ்றதுக்காக தான் ஏசப்பா நம்மளை அழைச்சிருக்காரு. சாபம் இல்லாம, வியாதி இல்லாம, நல்ல ஒரு பியூட்டிஃபுல்லான அழகான ஒரு சந்ததியை பெற்றெடுத்து தேவனுக்குள்ளாக வளர்க்கறதுக்கு தான் கர்த்தர் நம்மளுக்கு ஒரு பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். ஆனா நம்ம இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் தெரியுங்களா? இன்னும் அதே அந்த பழைய வாழ்க்கையவே நம்ம சுமந்து கொண்டிருக்கிறோம் பிரியமானவர்களே. இப்ப இன்னைக்கு நான் உங்க இடத்துல ஒன்று சொல்றேன். இன்னையிலிருந்து நீங்க இதை செய்ய ஆரம்பிங்க. ஆண்டவர் சமூகத்துல கேளுங்க, ஆண்டவரே உங்க சுபாவம், உங்களுடைய தன்மை, ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்யறதுக்கு முன்னாடி எப்படி மகிமை நிறைந்தவர்கள் அவங்களோடு கூட இருந்தாங்களோ அப்படிப்பட்ட சுபாவத்தை எனக்கு திரும்ப தாங்க. இதற்கு தடையா இருக்கிற என்னுடைய டிஎன்ஏல இருக்கிறதான எல்லா பிரச்சனைகளையும் கர்த்தர் மாற்றுங்கன்னு சொல்லி இன்னையிலிருந்து நம்ம ஜெபிக்க ஆரம்பிக்க போறோம். ஜெபிப்பீங்களா? எத்தனை பேர் ஜெபிக்க போறீங்க? சரிங்களா? கண்களை மூடுங்க. இப்ப நம்ம ஜெபிக்க போகிறோம், ஆண்டவரை நோக்கி நாம் பார்க்க போகிறோம். அடுத்த வருகிற வாரத்திலும் உங்களோடு பேசும்பொழுது இதை குறித்து நான் கண்டிப்பா இதனுடைய தொடர்ச்சியை நான் பேசுறேன். கண்களை மூடி இப்ப உண்மையா கேளுங்க. ஏசப்பா இவ்வளவு நாளா ரட்சிப்புனா ஏதோ ஒரு வெளிப்படையான ஒரு வேஷத்தை குறித்து நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். என்னுடைய வாழ்க்கையில இது நடக்கணும் அது நடக்கணும்னு சொல்லி எத்தனையோ உலக பிரகாரமான காரியங்களுக்காக ஓடிட்டு இருந்தேன். ஆனா என்னுடைய உள்ளான வாழ்க்கையில நிறைய மாற்றம் வரல. என் இருதயம் இன்னும் கடின தன்மையாவே தான் இருக்குது. என் இருதயத்துல ஏதாவது ஒரு காரியம் தவறுன்னு சொல்லி கர்த்தருடைய வார்த்தை பேசும்போது அது ஏற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு ஒரு பெருமை எனக்குள்ள இன்னும் மறைஞ்சிருக்குது. அந்த பெருமை, அந்த ஈகோ, அந்த கோபம், இது எல்லாமே என்னுடைய இருதயத்தில் இருக்கிற இந்த டிஎன்ஏல, என்னுடைய அணுக்களில் இருக்கிற டிஎன்ஏல எங்க அப்பா அம்மாவும் நிமித்தமா, என்னுடைய முற்பிதாக்கள் நிமித்தமா, நான் செஞ்ச பாவத்தின் நிமித்தமா என்னுடைய டிஎன்ஏ கரப்பட்டுச்சப்பா. ஏசப்பா இந்த நாளில் இருந்து நான் உங்களோடு உறவு கொள்ளும்படியாக, ஆவியானவரோடு இணைந்து நடக்க முடியாக நான் அந்த டிஎன்ஏவிலிருந்து ஒரு சுத்திகரிப்பை நான் எதிர்பார்த்து நான் வந்திருக்கிறேன். அப்பா தொடர்ந்து நீங்க எங்களோடு பேசுங்க. நீங்க கொஞ்ச நேரம் வாயை திறந்து நம்ம கேளுங்க. ஏசப்பா நான் உங்களோடு கூட உறவு கொள்ள ஆரம்பிக்கிற இந்த நாட்களிலே அப்பா நான் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு உருமாற்றத்தை கட்டளையிடுங்க. ஒரு டீப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் எங்களுக்குள்ள உண்டாகட்டும். ஆழமான ஒரு உருமாற்றம் உண்டாகட்டும். மறுபடியும் பிறக்கிற ஒரு அனுபவம் எங்களுக்கு உண்டாகட்டும். மறுபடி பிறப்பது என்பது வெறும் ரட்சிப்படைந்த நாள் அல்ல, ஞானஸ்தானம் எடுத்த நாள் அல்ல. மறுபடியும் பிறப்பது என்பது கர்த்தருக்காக நெருக்கத்தோடு அவரோடு கூட இன்னும் நெருங்கி வருகிற ஒரு அனுபவத்தை குறிக்கிறது. கர்த்தரோடு கூடிய நெருக்கத்தை நம்ம தொலைச்சிட்டோம்னு சொல்லி சொன்னா நம்மளுடைய டிஎன்ஏவின் மேல சாபங்கள் வருகிறது. என்னைக்கு கர்த்தருடைய நோக்கத்தை இழந்து போகிறோம்
வருகிறோமோ, என்றைக்கு கர்த்தருடைய பாதையை விட்டு நாம் திரும்புகிறோமோ, என்றைக்கு பரிசுத்தம் என்பது நம்மளுடைய ஆசையா இல்லாம போகுதோ, அன்றைக்கு நம்மளுடைய டிஎன்ஏ மேல ஒரு சாபத்தின் வல்லமை வருகிறதா இருக்கிறது. அன்றைக்கே நம்முடைய டிஎன்ஏ மேல ஒரு தாக்கம் வருகிறது. ஏனென்றால் இப்படிதான் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் தொடர்ந்தது. இப்படிதான் டிஎன்ஏ, அவர்களுடைய டிஎன்ஏ மாற்றப்பட்டது. காரணம், கர்த்தருக்கு பிடிக்காத ஒரு சில காரியங்கள் அவங்க செஞ்சதுனால, கீழ்ப்படியாமை அவர்கள் வாழ்க்கைக்குள்ளாக நுழைந்ததுனால, அவர்களுடைய ஜென்ம சுபாவம், அவர்களுடைய சரீரத்தில் இருக்கக்கூடிய அந்த அணுக்கள் முதற்கொண்டு கரைப்பட்டதாகி, பாவம் நிறைந்ததாய், சாபம் நிறைந்ததாய், வியாதிகள் நிறைந்ததாய், கடினத்தன்மை நிறைந்ததாய் மாற்றப்பட்டதுனாலே அவர்களால கர்த்தருடைய மகிமையை பார்க்க முடியல. ஆனால் பரிசுத்தம் உள்ளவராக, ஓ ராஜாதி ராஜாவாக, ஓ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து அவருடைய மரணத்தினாலோ அவருடைய பலியினாலோ தன்னை அவர் சிலுவையிலே கொடுத்தது நிமித்தமாக, அவருடைய இரத்தத்தின் நிமித்தமாக நீங்களும் நானோ அந்த இழந்து போன மகிமையை திரும்ப பெற்றுக்கொள்வதற்கான ஒரு வாய்ப்பை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு பெற்றுக் கொடுத்திருக்கிறார். ஆகையினால் இந்த நாளிலே இயேசு கிறிஸ்துவோடு இருக்கிற உறவிலே இன்னும் ஐக்கியப்படாமல் இருக்கிறவர்கள், தயவு செஞ்சு நான் உங்ககிட்ட கேட்கிறேன், கெஞ்சி கேட்கிறேன், ப்ளீஸ் தயவு செய்து இன்னும் நெருக்கத்தில் வாங்க. நீங்கள் தேவனை அறிந்த அறிவு பத்தாது. You need to know more about God. கர்த்தரை குறித்து நீங்கள் இன்னும் அதிகம் அறிய வேண்டும். தேவனுடைய ஆழங்களை புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய சுபாவங்கள் உங்களுடைய சுபாவங்களாக மாற்றப்பட வேண்டும். You cannot be like God, but you can be transformed into the image of His Son. தேவனுடைய சுபாவத்திலே அந்த பரிசுத்தத்திற்கு நிகரா போக முடியாது. ஆனால் அவருடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பானவர்களாய் நாம் மாற்றப்பட முடியும். அதை தான் கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, தயவாய் 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 உங்களிடத்தில் தாழ்மையாய் நான் கேட்கிறேன். ஓ, கர்த்தருடைய வார்த்தை வரும்போது எதிர்க்காதீங்க. கர்த்தருடைய வார்த்தை வரும்போது செவி கொடுங்க. கர்த்தருடைய வசனம் வரும்போது தயவு செஞ்சு இருதயத்தை கடினப்படுத்தாதீங்க. காதுகளை திறங்க. கடினத்தன்மையை உடைக்கப்படுறதுக்கு விட்டு கொடுங்க. வேண்டாம், கடினத்தன்மைகள் வேண்டாம். பாவ சுபாவங்கள் வெளியேறட்டும், கடினத்தன்மைகள் வெளியேறட்டும். கர்த்தருடைய ஆவியான ஒரு காரியத்தை சொன்னா அதுக்கு உடனடியாக கீழ்ப்படுகிறதான ஒரு சதையான இருதயத்தை கேளுங்க. எல்லாரும் வாய்களை திறந்து கேளுங்களே. ரோமர் 5வது அதிகாரம் 14வது வசனம் விதமாய் சொல்லுகிறது. கண்களை மூடினவர்களாய் இந்த வசனங்களை கவனிங்க. மரணமானது ஆதாம் முதல் மோசே வரைக்கும் ஆதாமின் மீறுதலுக்கு ஒப்பான பாவம் செய்தவர்களையும் ஆண்டு கொண்டது. அந்த ஆதாம் பின்பு வந்தவருக்கு முன் அடையாளமானவனாக இருக்கிறான். இந்த பாவத்தின் சுபாவத்தை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த காரியத்தை சொல்லுகிறார். ஆதாமின் நிமித்தமாய் பாவத்தின் சுபாவம் வந்தது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, இரண்டாம் ஆதாமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமாய் தேவனுடைய சாயலுக்கு ஒப்பாக மாற்றப்படுகிற அந்த பெரிய பாக்கியம் நமக்கு கிடைத்தது. ஆனால் இதற்காக நீங்களும் நானும் பிரயாசப்பட வேண்டும். இதற்காக நீங்களும் நானும் அவரோடு அந்த நெருங்கின உறவிலே வர வேண்டும் பிரியமானவர்களே. ஆகையினால நம்ம செய்யற எல்லா செயல்களையும் குறித்து ஜாக்கிரதையாக இருப்போம். நம்ம செய்யற எல்லா செயலை குறித்து ஜாக்கிரதையா இருங்க. நீங்க பேசுற வார்த்தையை குறித்து ஜாக்கிரதையா இருங்க. நீங்க பார்க்கிற காரியத்தை குறித்து ஜாக்கிரதையா இருங்க. ஏன்னா அது எல்லாமே மறைமுகமாக உங்களுடைய டிஎன்ஏவை மாற்றி கொண்டிருக்கிறது. நீங்கள் சிந்திக்கும் காரியங்களை குறித்து ஜாக்கிரதையா இருங்க. நீங்கள் பார்க்கிற காரியங்கள், நீங்கள் பழகுகிற நபரை குறித்து ஜாக்கிரதையா இருங்க. மறைமுகமாக அவை எல்லாம் உங்களுடைய அணுக்களிலே காணப்படுகிற இந்த டிஎன்ஏவை மாற்றி கொண்டிருக்கிறது. அது வெறுமனே உங்களுக்கு மாத்திரம் இல்லை, உங்களுக்கு வரக்கூடிய அடுத்த எல்லா சந்ததிக்கும் அது சாபத்தை சேர்க்கிறது, வியாதியை சேர்க்கிறது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்களாய், மீட்கப்பட்டவர்களாய், இந்த மறுபிறப்பிலே கர்த்தரோடு கூட இணைகிறவர்கள், தேவனுடைய வித்தினாலே பிறந்தவர்கள், பாவம் இல்லாத பரிசுத்த சந்ததியாக மாற்றப்படுகிறார்கள். இந்த சந்ததியை சேர்க்க தான் ஏசப்பா வரப்போறாரு. பாவ சந்ததியை கூட்டுறதுக்கு அவர் வரப்போறது இல்ல. பரிசுத்தம் இல்லாத, கலங்கம் இல்லாத மனவாட்டியை சேர்க்க தான் அவர் வரப்போறாரு. He is coming here to take his bride that is spotless, குறைவற்றது. அதாவது இம்மி அளவு கூட அதுக்கு, அந்த மனவாட்டி மேல இம்மி அளவு கூட கரையே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு மனவாட்டியை தான் சேர்த்துக்கொள்ள ஏசப்பா வராரு. காயப்பட்டது, ஒடுங்கினது இப்படிப்பட்ட மனவாட்டி இல்லை. ஆகையினால எந்த அளவுக்கு நம்மளை பரிசுத்தத்திற்கு ஒப்பு கொடுக்கிறோமோ, எந்த அளவுக்கு நம்ம பரிசுத்தம் அடைவதற்கு முயற்சி பிரயாசப்படுகிறோமோ, அந்த அளவுக்கு கர்த்தருடைய அந்த சுபாவம், கர்த்தருடைய சாயல்
நம்மிடத்திலே உருவாகிறதா இருக்கிறது. கர்த்தருடைய ஆவியானவர் இந்த நாளில் நம்மோடு இந்த வசனங்களை பேசியிருக்கிறார் பிரியமானவர்களே. ஆகையினாலே நம்ம செய்கிற செயல், வீட்டில் நீங்கள் எப்படி பழகுறீங்க, ஆஃபீஸில் நீங்கள் எப்படி பழகுறீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில் எப்படி பழகுறீங்க, கணவன் மனைவியினுடைய பழக்க வழக்கம் எப்படி, பிள்ளைகளுடைய பழக்க வழக்கம் எப்படி, பிள்ளைகள் வாலிப பிள்ளைகள் பெற்றோர் பார்க்கும்போது எப்படி இருக்கிறாங்க, பெற்றோர் இல்லாத நேரத்தில் எப்படி இருக்கிறாங்க, இது எல்லாவற்றையும் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. ஏன்னா இது எல்லாமே உங்களுக்குள்ள மறைமுகமான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறது. இதை மாற்ற வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு இருக்கிற உறவினாலே மாத்திரம்தான். நெருக்கமான ஒரு உறவுக்குள்ள வருவதற்கு இன்றையிலிருந்து ஒப்பு கொடுங்க பிரியமானவர்களே. நீங்க ரட்சிக்கப்பட்டு எத்தனை வருஷம் ஆனாலும் பரவாயில்ல. இன்னைக்கு நான் உங்ககிட்ட கர்த்தருடைய ஊழியக்காரனா நான் இன்னைக்கு உங்ககிட்ட நான் சொல்றேன், நல்ல தெளிவாக கேளுங்க. இன்றையிலிருந்து உங்களுடைய இயேசு கிறிஸ்துவோடு இருக்கிறதான உங்களுடைய உறவு புதிதாக்கப்படட்டும். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, அப்பா இன்னையிலிருந்து ஒரு புதிதான ஒரு ரிலேஷன்ஷிப் ஆரம்பிக்கிறான்ப்பா. நான் உங்களோடு இருக்கிற இந்த ரிலேஷன்ஷிப், இந்த உறவுல புதுசா கட்டி எழுப்ப எனக்கு உதவி செய்யுங்க. ஒரு நெருக்கத்துக்குள்ள நான் வரணும் இயேசுப்பா. எல்லா விதமான அப்பா எல்லா சோம்பலையும் கடினத்தன்மையும் எல்லா விதமான சலிப்பு தன்மையும் இயேசுவின் நாமத்தினால என்னை விட்டு வெளியேறட்டும் அப்பா. அப்பா நான் உங்களோடு கூட உறவுல அப்பா என்ன அப்படியே என்ன ஒரு 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 நடக்க முடியாத ஒரு நிலையிலேயே என்னை மந்தமான நிலையிலே வைத்திருக்கிறதான எல்லா தாக்கங்களும் இயேசுவின் நாமத்தினாலே என்னை விட்டு என் சிந்தையை விட்டு இருதயத்தை விட்டு வெளியேறட்டும் அப்பா. அப்பா உங்களுடைய சித்தத்தை நான் செய்யணும் ஆண்டவரே. பரலோக ராஜ்யத்தினுடைய ஒரு விரிவாக்கமாக தான் இந்த பூமியில என்ன தெரிஞ்சு கொண்டீங்க, அதற்காக தான் உங்க ரத்தத்தினால என்ன மீட்டீங்க. அதுக்கு ரொம்ப முக்கியமானது இன்னைக்கு நாங்க மாற்றப்படணும்னா எங்களுடைய அணுக்கள் முதற்கொண்டு சுத்திகரிக்கப்படணும். டிஎன்ஏல சத்ருவானவன் மறைமுகமாக இந்த பாவத்தின் தன்மைகளை வைத்து அப்பா இவ்விதமானது கீழ்ப்படியாமையினாலே இந்த அசுத்தங்கள் சந்ததி சந்ததியாய் தலைமுறை தலைமுறையாய் பாவங்கள் பெருகி கொண்டிருக்கிறதப்பா. எங்களுடைய முற்பிதாக்கள் பாவங்கள் கொடியதாய் இருக்கிறது. அவர்கள் செய்ததான மந்திர சூனியங்கள் கொடியது, அவர்கள் செய்ததான அசுத்தங்கள் கொடியது. அதை காட்டிலும் எங்களுக்குள்ள நாங்க செஞ்ச பாவங்கள் அநேகம். இது எல்லாமே எங்களுடைய சுபாவத்தை மாத்திடுச்சு. ஆனா இது எல்லாவற்றையும் தலைகளாக திருப்பி மாற்றுவதற்கு நீர் உண்மை உள்ளவர். அன்றைக்கு ஆதாமேவாள் இழந்து போன அதே உறவை நாங்கள் இப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நாங்கள் திரும்ப பிதாவோடு நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். சொல்லலாம் எல்லாரும் கரங்களை உயர்த்தி. அன்றைக்கு ஆதாமும் ஏவாளும் இழந்து போன அந்த உறவை நான் இப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நான் திரும்ப பெற்றுக்கொள்கிறேன். என்னுடைய தாய் தகப்பனுடைய எல்லா ஜென்ம சுபாவங்களிலிருந்தும் நான் விடுவிக்கப்பட்டு தேவனுடைய சுபாவம் உடையவனாய், தேவனுடைய சாயலுடையவனாய், என்னுடைய அணுக்கள் முதற்கொண்டு கர்த்தர் விரும்புகிற பரிசுத்தம் உடையவனாய் நான் மாற்றப்படும்படி என்னை முழுவதுமாய் ஒப்பு கொடுக்கிறேன். என் ஆவியாத்மா சரீரத்தை ஒப்பு கொடுக்கிறேன், என் இருதயத்தை ஒப்பு கொடுக்கிறேன், என்னுடைய அணுக்களை ஒப்பு கொடுக்கிறேன், என்னுடைய டிஎன்ஏவை ஒப்பு கொடுக்கிறேன். கர்த்தர் என்னை முழுவதுமாய் ஆளுகை செய்வீராக. ஆமென், ஆமென், ஆமென். இந்த ஜெபத்தை தினந்தோறும் இனிலிருந்து செய்ய ஆரம்பிங்க. தொடர்ந்து கர்த்தர் மகத்துவமான காரியங்களை செய்ய போகிறார். அப்பப்போ ஆவியானவர் உங்களுக்கு உணர்த்துகிற சத்தத்துக்கு கீழ்ப்படியுங்க. கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் ஏதாவது வாயிலிருந்து வரும்போதோ இல்ல தேவையில்லாத பார்க்கும் போதோ கர்த்தர் சொல்வார், உடனடியாக அதுக்கு கீழ்ப்படியுங்க, தாமதம் பண்ணாதீங்க. ஒருவேளை தவறு செய்ததுக்கு அப்புறம் கர்த்தர் உணர்த்தினாருன்னு சொல்லி சொன்னா உடனடியாக மன்னிப்பு கேட்டு ஆண்டவரோட கூட மனுஷரோடு கூட சரி செய்து கொள்வதற்கு உடனடியாக அடுத்த நொடியே அதை நீங்க கடைபிடிங்க. கர்த்தர் உணர்த்தும் போது உடனடியாக சரி செய்து கொள்ள நீங்க விட்டு கொடுங்க. கர்த்தர் விரும்புகிறதான அவருடைய சித்தம் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கணும். பிரியமானவர்களே, நம்ம என்னதான் சர்ச்சுக்கு வரலாங்க, ரட்சிக்கப்பட்டு எத்தனை தலைமுறையா நம்ம இந்த சர்ச்சுக்கு வந்தாலும் தேவன் விரும்புகிற அவருடைய சுபாவமும் குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக நம்ம மாற்றப்படலைன்னு சொன்னா நம்மளுடைய ஆராதனைகள் இது எல்லாமே வீணானதாக போய்விடும். பிரியமானவர்களே, அவர் நம்முடைய மூத்த சகோதரனுடைய சாயலுக்கு ஒப்பாக அவருடைய மகள்கள் எல்லாரையும் ஜீசஸுடைய சாயலுக்கு ஏற்ற மாதிரியே மாற்றணும்னு கர்த்தர் விரும்புகிறார். இதுக்காக தான் ஆவியானவரை நமக்கு தந்திருக்கிறார். அப்போ ஏசப்பா மாதிரி ஒரு சுபாவம் நம்ம கிட்ட உருவாகணும். அதற்கு தடையா இருக்கிற இந்த டிஎன்ஏல இருக்கக்கூடிய எல்லா மாற்றங்களையும் மேற்கொண்டு அதில் இருக்கக்கூடிய எல்லா பிசாசின் போராட்டங்களிலிருந்து வெளியே வருவதற்காக நாம் இன்னும் அதிகமாக ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் இந்த நாளில் நம்மோடு பேசியிருக்கிறார். அன்பு இரக்கமுள்ள நல்ல தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக நன்றி. இந்த நாளிலே எங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் மறைந்திருக்கிற இந்த டிஎன்ஏல மறைந்திருக்கிற பாவத்தின் தன்மைகள்,
இது நிமித்தமாய் சத்ருவானவன் எங்கள் வாழ்க்கைக்குள்ள எடுத்திருக்கிறதான அவனுடைய டெரிட்டரி, அவன் நுழைந்ததான ஏரியா, அவனுடைய நுழைந்ததான அந்த பகுதிகள் எல்லாவற்றிலும் இருந்து நாங்கள் ஒரு விடுதலையை பெற்றுக்கொள்ள இன்றையிலிருந்து நாங்கள் ஆரம்பித்திருக்கிறோம். மறைவாய் எங்களுடைய டிஎன்ஏக்குள்ள மறைஞ்சிருக்கிற இந்த அசுத்தங்களை, பாவங்களை, சாபத்தின் வல்லமைகளை, வியாதியின் வல்லமைகளை மேற்கொள்ளும்படியாகவே எங்களுக்கு மறுபிறப்பை கொடுத்தீங்க. இயேசுவின் இரத்தத்தினாலே அதிகாரத்தை கொடுத்தீங்க. நீங்க மரணத்தை ஜெயமாக நீங்க மாற்றி எங்களுடைய வாழ்க்கையில அப்பா உங்களுடைய ராஜ்யத்தினுடைய நன்மையை கொடுக்கும்படி விரும்புறீங்க. இன்றைக்கு அதற்கு பங்குள்ளவர்களாய் எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றி கொண்டிருப்பதற்காக ஸ்தோத்திரம். இந்த செய்தியை கேட்கிறவர்கள், கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள், கேட்க போகிறவர்கள் யாராக இருந்தாலும் சரி, இந்த நாளிலிருந்து அவர்கள் ஒவ்வொருவருடைய சிந்தையிலும் இருதயத்திலும் தேவனை இன்னும் அதிகமாய் கிட்டி சேர வேண்டும் என்கிறதான அந்த உறவின் நெருக்கம், ஒரு துடிப்பு, அவங்களுடைய இருதய துடிப்பா மாறட்டும். ஏசப்பா, ஏசப்பாவை நான் இன்னும் அதிகமா நேசிக்கணும், இன்னும் நெருக்கமா அவர் இடத்துல வரணும். அதை நான் செய்யும் போது மற்ற எல்லா காரியங்களையும் அவர் சரி செய்து விடுகிறவராக இருக்கிறார். அவரை தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை தொடர்ந்து அப்பா வார்த்தையை தொடர்ந்து தியானிக்கக்கூடிய கிருபை, உங்க சத்தத்தை கேட்கக்கூடிய கிருபையை உம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் கட்டளையிடுவீராக. எங்களோடு பேசுறதற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து வருகிற நாட்கள் இதை குறித்து நாங்கள் தொடர்ந்து பேசும்போது ஆவியானவர் மறைவான காரியங்களை எங்களுக்கு வெளிப்படுத்தும். கண்களை திறந்தருளும். கடின தன்மைகள் உடையட்டும். எல்லா விதமான சிந்தையின் அரண்கள் உடையட்டும். கர்த்தருடைய வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தை, வல்லமையுள்ள வார்த்தை, சுகத்தை தர்றது, விடுதலை தர வார்த்தை ஒவ்வொருடைய இருதயத்திலும் சிந்தையிலும் கிரியை செய்வதாக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். நீரே உயர்ந்தரும், கட்டுகளை உடையும், பரிசுத்தப்படுத்தும். வருகைக்காக குற்றமில்லாத மனவாட்டியாக எங்களை மாற்றும். துதிகன மகிமையெல்லாம் உமக்கே. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய காவலும் ஐக்கியமும் நம் அனைவரோடும் என்றும் என்றும் சதா காலங்கள் நிலைத்திருப்பதாக. ஆமென்.